இரண்டாம் அமர்வு தெலுங்கின் தலித் ராயலசீமா குயர் இலக்கிய போக்குகள் குறித்து ஒரு அமர்வு. இந்த அமர்வில் நம்முடைய 3 ஆளுமைகள் பங்கேற்கவிருக்கிறார்கள். முதலாவதாக Salomon Vijaykumar. He is a renowned author known for his impactful writings. He holds undergraduate degrees in commerce and law. An active voice in fiction, he has authored a short story collection titled Munikantapalli Kadalu and a novel Son of Joseph. Both works are currently being translated into English and Tamil, known for his distinctive narrative style rooted in his regional dialect. His stories spectacularly portray the experiences and struggles of Dalit people and queer community. So let's welcome Salomon Vijaykumar sir on stage, please. And next we have Pandit Narayanaswamy sir, and he is a distinguished writer and a prominent literary voice from Andhra Pradesh. He holds a master's degree in Telugu literature and served as a teacher in various government schools before retiring. He has published 8 books to date, including Manasima Kadalu and Arthanari. His writings reflect a deep political awareness and empathy, focusing on themes such as regional politics and struggles of Dalit people. He was also one of the activists who advocated for Rayalaseema to be declared a separate state. His novel Sabdabhumi was honored with the Central Sakitya Academy Award in 2019. So let's welcome Pandit Narayanaswamy sir on stage, please. இந்த அமர்வினை நம்முடைய நெறியாள்கை செய்யவிருப்பவர் சண்முக விமல்குமார் அவர்கள். ராம் சந்தோஷ் வடார்காடு என்கிற பெயரில் அதிகம் அறியப்படும் ஆய்வாளர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர். மொழியியல் துறையில் பணியாற்றியவர். தற்போது தமிழ் இலக்கிய துறையில் தனது முனைவர் பட்டத்தினை முடித்துவிட்டு சுயாதீன மொழிபெயர்ப்பாளராக வேலை செய்து வருகிறார். சொல்வெளி தவளைகள், சட்டை வண்ண யானைகள் முதலான 8க்கும் மேற்பட்ட நூல்கள் இதுவரை வெளிவந்துள்ளன. மொழிபுலத்தில் சிறந்த தேர்ச்சி பெற்றமைக்காக ஆந்திர அரசின் பிரதீப பதக்கம் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தனது முதல் கவிதை தொகுப்பிற்காக கவிஞர் ஆத்மநாம் விருது பெற்றவர். இப்பொழுது அவர் நம்முடைய அமர்வை தொடங்குவார். அனைவருக்கும் வணக்கம். Andarki namaskaram. Very good morning to all. This is how the session is going to be. It's a kind of multilingual discussion. First of all, I would like to thank the Neelam, the entire team, for the great opportunity to have these great legendary icons of Telugu literature, Telugu Dalit literature, Telugu subaltern literature. Thanks for accepting our invitation, sir. ஆக்சுவலி நான் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் தான் இருந்தேன். அந்த நேரக்கெடு வரும்போதே வந்து காதில் ஒரு பெல் மாதிரி அடித்தாங்க. சரி, அவங்கள பார்க்காம நம்ம உட்காந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பக்கம் இந்த சேரை சூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த செக்ஷன் வந்து தலைப்பு வந்து தெலுங்கின் தலித் ராயலசீமா குயர் இலக்கிய போக்குகள் அப்படிங்கிறது. இதில் பொதுவாக வந்து நமக்கு தலித் அப்படின்னா ஒரு ஐடியா இருக்குது, அதே போல் குயர் அப்படின்னாலும் ஒரு ஐடியா இருக்குன்னு நம்புகிறேன். பட் இதில் ராயலசீமா அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு பரிச்சயம் இல்லாதது இல்லையா? ஸோ இந்த டிஸ்கஷன் வந்து முழுக்க வந்து தெலுங்கில் இருக்கிறதுக்கு தான் அதிக சாத்தியம். ஏன்னா அவங்களும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணோம். நிறைய நல்ல ஆன்சர்ஸ் வந்து அவங்ககிட்ட இருந்து நம்ம கிடைக்கணும் அப்படிங்கிறனால தெலுங்கில் தான் நம்ம பேச போகிறோம். இங்கிலீஷ் நம்ம தவிர்க்க தான் போகிறோம். குடும்பமான அளவு அந்த வார்த்தைகளை மட்டும் அவங்க பயன்படுத்துவாங்க. பட் நான் வந்து உங்களுக்காக இருக்கேன். அவங்க என்ன பேசுகிறாங்களோ குடும்பமான அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து உடனுக்குடனே வந்து இன்டர்பிரேட் பண்ணி உங்களுக்கு இன்டர்பிரேஷன் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? இதில் வந்து ஏன் வந்து தலித் குயரோட சேர்த்து நான் ராயலசீமா அப்படின்னு எடுத்துட்டேன் அப்படின்னா, தெலுங்கு வரலாற்றை பொறுத்த வரைக்கும், சமூகவியல் வரலாறு பொறுத்த வரைக்கும் அங்கே மண் அல்லது பகுதி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். அவங்க தான் முதல் வந்து மொழிவாரி மாநிலம் கேட்டு போனாங்க. பட் இருந்தாலும் கூட அதற்கு பிற்பாடு அவங்க வந்து பூகோளவியல் அடிப்படையில் வந்து அந்த ஆந்திர பிரதேஷ், ஒருங்கிணைந்த ஆந்திரா அப்படிங்கிறது வந்து திரும்ப அவங்க வந்து தெலுங்கானாவாக கேட்டாங்க. அதுக்கடுத்து ராயலசீமாவும் கேட்டாங்க. ஸோ பொதுவாக நமக்கு வந்து தெலுங்கானா ஏன் கேட்டாங்க அப்படிங்கிறத பற்றி ஓரளவுக்கு நமக்கு பரிச்சயம் இருக்கும். ஆனால் ராயலசீமா ஏன் கேட்டாங்கிறத பற்றி நமக்கு எந்த இதுவும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ராயலசீமாவை தனி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்று போராடியவர்களுள் பண்டி நாராயணசுவாமி அவர்கள் முக்கியமான ஒரு ஆள். ஸோ அவர் வந்து ஏன் ராயலசீமா வந்து ஒரு தனி மாநிலமாக கூறினார்,
அவருக்கும் அவருடைய எழுத்துக்களுக்கும், அவருடைய எழுத்துக்கள் மட்டும் கிடையாது, சாலமன் விஜயகுமாரனுடைய எழுத்துக்களுக்கும் ராயலசீமா அப்படிங்கிறது மண்ணினுடைய வெக்கை, தணியாத வெக்கை. அவங்க கதைங்களை நீங்க முழுக்க 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 எடுத்து பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப சில வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும். அதை நான் உங்களுக்கு தமிழ்ல சொல்றேன். வெக்கை வெக்கைன்னு வந்துட்டே இருக்கும். அனல் அடிக்குதுங்கிற வரும். தண்ணியே கிடையாதே அப்படிங்கிறது இருக்கும். வானம் பார்த்துட்டே இருக்குமே, மழையே இல்லையே அப்படின்னு வந்துட்டே இருக்கும். திரும்ப திரும்ப அவருடைய ஒரு 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 பகுதி எழுத்து முழுக்க முழுக்குமே வந்து அந்த பகுதியினுடைய வறட்சியையும், அந்த பகுதியினுடைய பல்வேறு பிரச்சனைகளையும் வந்து அவங்க வந்து பேசியிருக்கிறாங்க. ஸோ ராயலசீமா அப்படிங்கிறத அவங்க எடுத்துட்டா தான் அவங்களுடைய எழுத்துக்களை வந்து முழுமையா புரிஞ்சுக்க முடியும். அதற்கடுத்து அவருடைய தலித் எழுத்துக்கள் பற்றி நம்ம பேசணும்னு சொன்னால், நான் முதல்ல அவருடைய கதையை வந்து நீளத்துக்காக தான் நான் மொழிபெயர்த்தேன் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. அந்த ஒரு கதை தான் அவரது எடுத்து நான் முதல்ல படித்தேன். அப்போவே வந்து இந்த மனுஷன் வந்து தெலுங்குல இவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறத வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அது ஒரு சிங்கிள் கதை தான் நான் படித்தேன். அந்த கதை பேர் வந்து கருமாதி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கதை வந்து அந்த கதையில் பேசாத விஷயங்களே அப்படின்னு இல்லை. நீங்கள் கட்டாயமாக நான் சொல்கிற விஷயம் கன்வே ஆகுமான்னு எனக்கு தெரியல. பட் அந்த கதை படிச்சிங்கன்னா நான் சொல்கிறது புரியும். அந்த கதையில் வந்து ஒரு பெத்தப்பா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு காலத்தில் அவர் வந்து அந்த ஸ்டோரி வந்து முன்ன பின்ன நகரும். பட் அந்த ஸ்டோரியை நான் வந்து ஒரு ஒழுங்குக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அந்த பெத்தப்பையன் வந்து கல்யாணமான புதுசில் மனைவி வராங்க. அந்த ஒரு சீன் மட்டும் நான் சொல்கிறேன். அவர் எந்த அளவுக்கு சாப்பிடுவார் ஆகுருதியான ஆள்னு சொல்லிட்டு. அது ஏன்னு பின்னாடி சொல்கிறேன். அவர் வந்து அது 3 களி அவங்க முதல்ல செய்வாங்க. அவர் வந்து அந்த 3 களியும் சாப்பிட்ருவார். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை இவர் 3 களி சாப்பிடுவார் போல், அடுத்து நமக்கு ஒரு களி சேர்த்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 களியாக செய்யும் போதும் இந்த 4 களியும் சாப்பிட்ருவார். ஒரு நாள் 6 களி செஞ்சு 5 களியில் வந்து முகத்தில் வீசி எரியிற அளவுக்கு வேண்டா வெறுப்பாக வந்து பரிமாறுவாங்க. அந்த 5 களி சாப்பிட்டுட்டு 6வது களி வைக்க போகும்போது அந்த கலையம் தான் அந்த கதையில் வரக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த கலையத்துக்கு முன்னாடி இருந்து எழுந்து நான் குதிச்சிருவார் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவர் சிரிச்சிட்டே வந்து அந்த 6வது களியும் தின்ன வேகத்தில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. இவனோட இந்த பானை வயிற்றனோட என்னால் வந்து குடும்பம் நடத்த முடியாது. இப்படிப்பட்ட பெத்தப்பா அப்படிங்கிறவர் வந்து அனந்தபூர்னுடைய ராயலசீமாவுடைய கடுமையான வறட்சிக்கு ஆட்பட்டு ஒரு காலத்தில் வந்து அந்த ஊரில் வந்து அவ்வளோ வறட்சி. அவ்வளோ வறட்சின்னா ₹1க்கு 2 படி உப்பு கிடைச்சா போதுங்கிற அளவுக்கு வறட்சி. அந்த நிலைமையில் வந்து அவருக்கு சாவர காலத்தில் வந்து 2 ஆசை வருது. முதல் ஆசை வந்து என்னென்னா, கல் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன்கிட்ட கேட்குறாரு. அந்த கதையை நான் முழுசாக அதோட பேக்ரவுண்டெல்லாம் சொன்னேன், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் நேராக கெடும், நான் சொல்லலை. கல் குடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. கல் குடிச்சிட்டாரு. கல் குடிச்சிட்டு அவர் செத்து போவார்னு நினைப்பாங்க, ஆனால் சாக மாட்டார். கல் குடித்த தெம்புல இன்னும் கொஞ்ச நாள் இருப்பார். அடுத்த ஆசை அவருக்கு என்ன வரும்னா, கறி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அந்த கதையில் டிஸ்கஷனில் வருது, ஒரு முட்டை கூட இந்த ஊரில் கிடைக்காத உனக்கு என்ன கறி வேறு இருக்குது, கறி வாங்குற நிலைமையில நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு அந்த ஏக்கம் அந்த கதையில் வந்து அந்த கறியோட இந்த ஆட்டோட காது அனல்ல வாட்டி சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாரோட எலும்பை உடைச்சி உப்பு தொட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும், முயல் கறி எப்படி இருக்கும், சிவப்பு எலி நல்லா இருக்கும் ஆனால் கொஞ்சம் நீச்ச வாசனை அடிக்கும். அந்த மாதிரிலாம் கதையில் வந்து அவ்வளோ விவரணை போயிட்டே இருக்கும். அவர் அது ஏங்கிட்டே இருக்கார் அந்த ஒரு விஷயத்துக்காக. ஆனால் அவர் வந்து இறந்துருவார். ஏன்னா அந்த வறுமை வந்து அந்த குடும்பத்தில் அவ்வளோ பெரிய வறுமை. அவர் இறந்துருவார். இறந்த பின்னாடி என்ன ஆகும்னா, வழக்கப்படியே வந்து அவரை வந்து அடக்கம் பண்ணிவிட்டு காரியம் பண்ணணும். காரியத்துக்கு என்ன பண்ணணும், கறி சாப்பாடு போடணும். அந்த அந்த கிழவன் வந்து அந்த கறிக்கு எவ்வளோக்கு ஏங்கினாரோ, அந்த கிழவனை தவிர்த்து அந்த ஊரில் இருக்கிறவங்க பூரா அந்த கறியை வந்து அறுத்துட்டே இருக்காங்க. ஒருத்தன் காதை தூக்கிட்டு போயிட்டான். அந்த அளவுக்கு வந்து அந்த குழம்பு வேகுது, அந்த வாசம் வந்து அந்த ஊரில் இருக்கிறவங்களையெல்லாம் அவ்வளோ மயக்குது. ஸோ அந்த ஊருக்கே வந்து அன்றைக்கி விருந்து. அப்போ ஒருத்தன் பேசிக்கிறேன், நான் எங்கள் பெரியம்மா செத்தா நான் 2 ஆடு வெட்டுவேன், இன்னொருத்தன் 3 ஆடு வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அந்த பிராமணர் வருவார். அவர் வந்து தட்சணை கட்டிகிட்டு இருப்பார். இங்கே ஏற்கனவே பயங்கர கருவுன்னா வறட்சி, பயங்கர வறட்சி. அந்த சமயத்தில் வந்து அவர் தட்சணை கொடு, ஏன்னா ஆத்மா வந்து கறி சாப்பிடாமல் செத்து போச்சு, அது உரிய இடத்துக்கு போனோம்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தட்சணை கொடுத்தா தான் போகும் அப்படின்னு வாங்கிட்டு என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து அந்த இதுக்கு தொலைப்பார் இல்லையா, அந்த தொலைச்ச உடனே சாமி என் மேலே விழலை அவன் மேலே விழலைன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் 10 பைசா 20 பைசா கூட கொடுத்து அர்ச்சனை கொடுத்து அதெல்லாம் வாங்கிடுவாங்க.
அந்த கதை வந்து இதோட முடிஞ்சாலுமே அந்த கதை ரொம்ப பிரமாதமான கதை. ஆனா அதோட அந்த கதைய வந்து சுவாமி வந்து முடிக்கல. அவர் எங்க முடிக்கிறாருன்னா, திடீர்னு அந்த காரியம் அந்த கிளம்புற சமயத்துல வந்து அங்க அந்த வீட்டில இருக்கக்கூடிய இந்த பெத்தப்பாயினுடைய மனைவி வந்து திடீர்னு அழுவாங்க. முதல்ல சாப்பாடு கிடைக்கலன்னு அழுதாங்க இல்லையா? அவங்க திரும்ப அழுவுறாங்க. இவங்க உடனே ஆ அந்த வார்த்தைலாம் இது அப்படியே வருது. "முண்டச்சி நீ என்னது இள வீட்ல உட்காந்து அழுதுட்டு இருக்க?" அப்படின்னா, அந்த பொம்பள அந்த கிழவி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "ஏன்டா டேய்! உங்க உங்க பெத்த வயிறு மாலை, உங்க பொண்டாட்டி தாலிங்களெல்லாம் அறுக்க, இவ்ளோ பேரு ஊர்ல இருக்க எவனுக்கோ பொறந்தவன்லாம் வந்து இந்த கறிய தின்னுட்டு போனானே, எனக்கு 2 கறி துண்டு போடணும்னு உங்களுக்கு இல்லையா? எல்லாரும் கறி தின்னுட்டு வெறும் தண்ணிய ஊத்தி எனக்கு ஊத்தி வச்சிருக்கீங்களே!" அப்படின்னு அந்த கதை முடியும். ஒரு ஒரு சபால்டன் ஸ்டோரியில ஒரு வாய்ஸ்டு அவுட் ஆகுது. ஒரு வாய்ஸ் சப்ரஸ் ஆகுது. ஒரு வாய்ஸ் சப்ரஸ் ஆகுதுங்கிறத வந்து ஒரு கதை முழுக்கவுமே சப்ரஸ்லயே வச்சிருந்து, அந்த கதை முடியும்போது அந்த மனுஷன் வந்து அந்த கேரக்டர் வந்து ஓப்பன் பண்றான். ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ரைட்டரு. அவரோட நெறைய கதைகள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து அ சப்த அ ச சப்தபூமி அப்படிங்கிற ஒரு நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறார். அது வந்து அ ராயலசீமாவினுடைய வரலாற்று நாவல். ஆக்சுவலி அவருக்கு வந்து தலித் வரலாற்று நாவல் எழுதுவதற்கான திட்டத்தோட அந்த நாவல தொடங்கல. ஆனா, அவரு தன்னுடைய கண்டுபிடிப்புல அவர் என்ன அந்த புஸ்தகத்துல சொல்றாருன்னா, "நான் வந்து ராயலசீமாவினுடைய வரலாற்று நாவல் எழுதுவதற்கு தான் என்னுடைய நண்பர்களிடமிருந்து உந்துதல் பெற்றேன். ஆனால், என்னுடைய ஆராய்ச்சி முடிவுகளுக்கு பிற்பாடு, அது ராயலசீமா வரலாறு அப்படிங்கிறது, ராயலசீமாவினுடைய தலித் மக்களுடைய வரலாறாகத்தான் இருக்குது." அப்படிங்கிறத சொல்றாரு. கட்டாயமா இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன வச்சுட்டு நம்ம வந்து ஒரு சென்னை பத்தின வரலாறையோ நம்ம வந்து மீட்டுருவாக்கம் பண்ணி எழுதுனா, அது வந்து கட்டாயம் வந்து நல்ல முக்கியமான ஒரு படைப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாரி நெறைய முக்கியமான கூறுகள் அவர்கள்ல இருக்கிற அவருடைய கேரக்டரைசேஷன்ஸ் நான் ஏற்கனவே அந்த எக்ஸாம்பிள்ல சொன்ன மாதிரி நெறைய கதைகள என்னால சொல்ல முடியும். அதற்கான நேரம் இல்ல. அவங்க பேசணும். அதுக்கப்புறம் 2 பேருமே வந்து முக்கியமா அவங்களுடைய அ வழக்கு மொழி டயலெக்ட்ட வந்து ஆவணப்படுத்துறது ரொம்ப முக்கியமான ஆளுமைகள். ஆ சாலமன் வந்து எழுதின 2 பேருமே வந்து குயர் மக்கள் பத்தி அவங்க கோஇன்சிடென்ட்டா நான் எனக்கு முதல்ல வந்து சாலமன் எழுதின டெக்ஸ்ட் பத்தி தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. சுவாமி சார் எழுதின பத்தி இதுவும். 2 பேருமே வந்து குயர். தெலுங்குல வந்து முதல் திருநங்கைகள் பற்றிய நாவல் வந்து சுவாமி அவர்கள் எழுதின நாவல் தான். அதே மாரி சாலமன் அங்க உட்காந்துட்டு இருக்கிறாரு. சாலமன் எழுதின நாவல் அப்படிங்கிறது வந்து தெலுங்குனுடைய முதல் கே நாவல் அப்படிங்கிறது. நான் வந்து என்னால் நான் ஓரளவு வாசிக்கக்கூடியவன் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் சொல்றேன். பொதுவாகவே வந்து கே மக்களினுடைய கே பத்தி எழுதும்போது என்னன்னா, மேலாப்ல வந்து அவருடைய காதல் பத்தி, அந்த மாதிரியான விஷயங்கள் வருவாங்க. அதுல வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரொமான்டிசிசம் இருக்கும். ஒரு சின்ன பெயின் இருக்கும். ஆனால், அவர் எடுத்த முதல் நாவல்லயே அவர் வந்து அட்டெண்ட் பண்ண விஷயம்ங்கிறது வந்து கேலயே வந்து ஒடுக்கப்படக்கூடிய பாட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்களுடைய கிராஸ் ட்ரெஸ்ஸருடைய வாழ்க்கைய, அவங்களுடைய பெயின பத்தி அவங்க எழுதுனாங்க அப்படிங்கிறது வந்து, அது அவரு எழுதுனதுங்கிறது வந்து ஒரு சாத்தியமில்லாத ஒரு முயற்சி. ஸோ அந்த அடிப்படையில அவருடைய முனிகாந்த பள்ளி கதைகள் அப்படின்றத பத்தியும் சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு கதை வந்து எ நீங்க ரொம்ப ஷாக்கிங்கான கதை. இவங்க 2 பேரையும் நான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க. 2மே உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில தமிழ்ல கிடைக்கும். அவர் முனிகாந்த பள்ளி கதைகள்ல வந்து அந்த கதை அப்படியே தான் இருக்கு. நான் அத மலம்ங்கிறத வந்து மாத்தி மலம் அப்படிங்கிறது அந்த கதை எப்படி ஆகுதுன்னா, "பீவாரும் மாதிகா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது. மலத்தை கையால் அள்ளக்கூடிய ஒரு பெண் பத்தின கதை அது. அவங்கள எப்படி அவங்க அந்த ஊர்ல நடத்துறாங்க அப்படிங்கிறத வந்து, அவங்க வந்து இந்த முனிகாந்த பள்ளி அந்த அந்த காலத்தினுடைய வரலாற்ற வந்து அவங்க ஆவணப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த கதை வந்து படிக்க அவ்ளோ பெயின்ஃபுல்லான ஒரு கதை. தன் வீட்டு மலத்தை அள்ள வரக்கூடிய ஒரு பெண்ண வந்து, அவங்க வரத்துக்கு ஒரு வீதி ஒரு ஒரு வழி. அவங்க வந்துட்டு போன பின்னாடி, ஒ ஒருத்தர் வந்து அந்த மஞ்ச தண்ணி தொளிச்சு அவங்கள வந்து இது பண்றது. அந்த மாதிரியானலாம் இது பண்ணியிருக்கிறது. அந்த மாரி கதை நான் தமிழ்ல இதுவரைக்கும் நான் படிச்சது கிடையாது. ஆ
ஸோ இந்த மாதிரி நிறைய கதைகள். பொதுவா இத நான் வந்து விலக்கிட்டு இந்த செஷனுக்கு போறதுக்கு ரீசன் என்னன்னா, இது முக்கியமா தெலுங்குல இருக்க போது, நாங்க என்ன பேசுறோங்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறனால நான் இவ்ளோ விளக்க வேண்டியிருக்கு. இன்னொரு விஷயம்ங்கிறது வந்து, நமக்கு ஒண்ணு தெரியல அப்படிங்கிறனாலே வந்து, அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிறது விஷயம் கிடையாது. பொதுவாவே தெலுங்கு சூழல் பத்தி தமிழ்ல வந்து, தெலுங்குல ஒண்ணும் நடக்கல அப்படிங்கிறத வந்து நெறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் நானு. அது ஒண்ணும் வாஸ்தவம் கிடையாது. நான் வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளரா ஆகணுங்கிற விருப்பம் எனக்கு கிடையாது. ஏன்னா நானே கிரியேட்டிவ் ரைட்டிங்ல இருக்கேன். பட் இருந்தாலும் இப்படி அவதூறுகள் நெறைய வருது அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் நான் வந்து மொழிபெயர்ப்பாளராலே ஆனேன். ஸோ அந்த அடிப்படையில வந்து தெலுங்கினுடைய மிக மிக முக்கியமான 2 ஆளுமைகளோட நாம உரையாடவிருக்கிறோம். இந்த உரையாடல் இனி வந்து தெலுங்குல தான் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா நான் கட்டாயமா உங்களுக்கு வந்து உடனே இது பண்றேன், ఇంటర్ప్రెట్ பண்றேன். సారీ సార్ కొద్దిగా ఎక్కువ టైం తీసుకున్నాను. ఎందుకంటే చెప్పాను సార్ చెప్పాను. ఎందుకంటే ఇప్పుడు పూర్తిగా మనం తెలుగులో డిస్కస్ చేయబోతున్నాం కాబట్టి వాళ్ళకేం అర్థం కాదు. అందుకని ఒక బ్యాక్‌గ్రౌండ్ వాళ్ళకి చెప్పేస్తే వాళ్ళకి ఇంకా పూర్తిగా ఏది మాట్లాడతామని వాళ్ళకి అర్థమవుతుంది కాబట్టి అది చెప్పాను. ఇప్పుడు సార్ నేను ఫస్టు ప్రశ్న ఏంటంటే సార్ తప్పకుండా సార్ ప్లీజ్. సార్ ఇద్దరు మొట్టమొదట తమిళ భాష సాహిత్యకారులు, సాహిత్య అభిమానులు అందరికీ నా నమస్కారం. ముఖ్యంగా ఇది ఒక ఆహ్లాదకరమైన సందర్భం. ఇది ఎందుకు చెప్తున్నానంటే ఆహ్లాదకరమైన సందర్భం అని, రాష్ట్రాలు పంచుకున్నప్పుడు, దేశాలు పంచుకున్నప్పుడు, ప్రాంతాలు పంచుకున్నప్పుడు ఒక విద్యుత్తు పుడుతుంది, ఒక సామూహిక విద్యుత్తు. అట్లాంటిది తెలుగు దేశానికి, తమిళ దేశానికి అటువంటి సంబంధం ఉంది. మనకు తెలుగు, తమిళం, కన్నడం, మలయాళం ఈ 4 భాషలు ఉన్నాయి. ఈ 4 భాషలు కూడాను ఒకే భాష, ద్రావిడ భాష నుంచి జన్మించిన భాషలు. ఈ 4 భాషలలో, 4 ద్రావిడ భాషలలో అత్యధికంగా ప్రాచీన లక్షణాలు నిలుపుకున్న భాష తమిళం. అటువంటి ప్రాచీన ద్రావిడ లక్షణాలు ఎక్కువగా నిలుపుకున్న భాష తమిళం. కాబట్టి ఆ తమిళ సోదరుల ముందు నేను నీ కార్యక్రమము జరుపుతూ ఉన్నందుకు చాలా ఆహ్లాదకరంగా ఉన్నది నాకు. అందుకని మొట్టమొదట ద్రావిడ భాషకు సంతతి అయిన తమిళ భాషకు మొట్టమొదట వినయంగా నమస్కరిస్తూ ఉన్నా. சார் வந்து இப்போ முக்கியமாக எல்லாருக்கும் வந்து வணக்கம் சொல்கிறாரு. அதுதான் அவர் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் இந்த விஷயம் வந்து பொதுவாக வந்து அங்கீகரிக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு மொழியியல் பூர்வமான ஒரு விஷயம். என்னென்னா, திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது பேர் வந்து மூல திராவிடம் சொல்லிட்டு. அந்த மூல திராவிடத்திலிருந்து ஒரு பண்பட்ட மொழியாக தமிழ் இருக்குது. அந்த தமிழ் ஒவ்வொரு தேசம், மாநிலம் அப்படின்னு பிரியும் போது அதனுடைய தனித்துவம்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு தனித்துவம் மிக்க ஏனைய விஷயங்கள்லேருந்து மாறுபட்ட ஒரு தனித்துவம் மிக்க ஒரு தமிழ் மொழி மக்கள் அப்படிங்கிறவங்க முன்னாடி நான் வந்து பேசுகிறத வந்து ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். మాండలికం గురించి నన్ను ఎక్కువగా అడుగు, ఎందుకంటే నా మెయిన్ అదే. కాబట్టి నేను కూడా అన్న చెప్పినట్లు గత 1000 ఏళ్ళుగా తెలుగు
సాంస్క్రిటైజ్ అవుతూ వచ్చింది, వస్తుంది నేడు కూడా, ఇప్పుడు కూడా. తమిళ్ అలా అవ్వాల. దట్స్ వై థ్యాంక్ యూ, హ్యాట్స్ ఆఫ్ టు తమిళ్ పీపుల్. మీరు ఫైట్ చేస్తారు, మా వాళ్ళు ఫైట్ చేయరు. దట్స్ వై నేను స్ట్రాంగ్గా మాండలికం మీద నిలబడ్డా. మాండలికంలోనే తెలుగు ఉంది. ఏదైతే దళిత్ భాష, తక్కువ భాష, లేకపోతే మాండలికం పల్లెటూరు భాష అని చెప్తారో అందులోనే తెలుగు ఉంది. పత్రికా భాషలో తెలుగు లేదు. కాబట్టి నేను చాలా సంతోషంగా ఉన్నాను. మాండలికం గురించి ఏదో నాకు తెలిసి చెప్పబోతాను. థ్యాంక్ యూ. ஸோ அவர் சொல்கிற விஷயமும் ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டு பேருமே வந்து தமிழோட பெருமை அவங்க பேசலை. ஆக்சுவலி அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, சான்ஸ்கிரிட்டைஸ்ட் அல்லது அந்த மொழியினுடைய ஆதிக்கத்தின் மூலயமாக நம்ம மொழியில் ஏற்படக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, வர்ணாசிரம திணிப்பாகட்டும், அந்த எல்லா விஷயங்கள்ல இருந்தும் ஒரு மித்திக்கல் கான்செப்ட் ஆகட்டும், அதிலிருந்து தன்னை வந்து தற்காத்து கொண்ட மொழி அப்படிங்கிறதுல தமிழ் மேலே அவங்களுக்கு பற்று இருக்குது. வேற எந்த இதுவும் இல்லை. அதில் வந்து அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, தெலுங்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதிக அளவு சான்ஸ்கிரிட்டைஸ்டு ஆன ஒரு மொழி. நீங்கள் மலையாளத்துலேயும் அதை பார்க்கலாம், இதுலேயும் பார்க்கலாம். ஸோ அதை யார் பயன்படுத்துகிறாங்கங்கிறது இருக்குது. அவர் என்ன தன்னை வந்து முயற்சி பண்ணுறாருங்கிற தலித்துக்களுடைய மொழி அப்படிங்கிறது வந்து அது வந்து சான்ஸ்கிரிட்டைஸ்டு ஆகாத வழக்கு மொழி தான். வழக்கு தான் என்னோட மொழி, அதனால தான் நான் வந்து வழக்கில் எழுதுகிறேன். ஸோ நீங்கள் கேள்வி கேட்கும்போது கட்டாயம் வந்து வழக்கு சார்ந்தும் நாங்கள் கேள்வி கேட்க, இதை பற்றி நம்ம நிறைய பேசலாம் அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து இந்த மாடரேட்டர் வேலையை மறந்துட்டு இன்டர்பிரேட்டரோட நின்றுட்டேன்னு நினைக்கிறேன். సార్ ఇప్పుడు మొదటిసారి భాషపై ఒక రాష్ట్రం వచ్చి కోరుకుని విడిపోయిన వారు తెలుగు వాళ్ళు. కానీ దాని తర్వాత తెలంగాణ కానీ రాయలసీమ కానీ మీరు కోరుకున్నారు రాష్ట్రం కావాలని. అది ఎందుకు కోరుకున్నారు అనేది మొదటి ప్రశ్న. అలాగనే తెలంగాణ వాళ్ళు కోరుకున్నారు, ఎక్కువ పోరాడారు, వాళ్ళకు ఒక రాష్ట్రం ఇచ్చారు. సో రాయలసీమ వారికి వాళ్ళ పోరాటానికి తెలంగాణ వాళ్ళు చేసినటువంటి ఒక పోరాటానికి ఏమైనా వ్యత్యాసాలు ఉన్నాయా అనేది గురించి మీకు చెప్తే నేను అది చెప్తాను. ఇది చరిత్రకు సంబంధించిన ప్రశ్న, హిస్టారికల్ క్వశ్చన్. ఈ హిస్టారికల్ క్వశ్చన్కి జవాబు ఏమిటంటే, చాలామంది ఈ తరము పిల్లలకు తెలియదు. ఏం తెలియదంటే, ఒకప్పుడు ఆంధ్ర రాష్ట్రము మద్రాసు ప్రెసిడెన్సీలో ఒక భాగం. మద్రాసు ప్రెసిడెన్సీలో ఆంధ్ర రాష్ట్రం భాగమైన సందర్భంలో ఆంధ్ర రాష్ట్రం తెలుగుదేశంలో 2 ప్రాంతాలు ఉన్నాయి. అది ఫస్ట్ మనం గుర్తుపెట్టుకోవాలి. ఆ తెలుగు ప్రాంతాలు ఏమిటంటే, ఒకటి మధ్యాంధ్ర, ఇంకొకటి రాయలసీమ, మూడవది తెలంగాణ. 3 ప్రాంతాలు ఉన్నాయి తెలుగుదేశంలో. 3 ప్రాంతాలు తెలుగుదేశంలో ఉంటే ఆధిపత్య భాషగా ఏమి ఎదిగింది, సంపన్న ప్రాంతం ఏది అంటే దక్షిణాంధ్ర, మధ్యాంధ్ర. ఈ మధ్యాంధ్రకు 1850లో నీళ్లు వచ్చినాయి. అభివృద్ధికి కారణము అంబేద్కర్ చెప్పినట్లు చదువు అయితే, ఒక దేశం సుసంపన్నం కావడానికి కావలసినవి నీళ్లు. ఎక్కడ నీళ్లుంటాయో ఆ నీటి ఒడ్డునే నాగరికతలు పుడతాయి. అది నైలు నది కానీ, సింధు నది నాగరికత కానీ, నదులకు పరివాహక ప్రాంతంలోనే ఏ నాగరికత కూడా విలిసెల్లుతుంది. కాబట్టి నదులకు, నీళ్లకు డెవలప్మెంట్కు, ఈ వాటర్కు డెవలప్మెంట్కు ఉన్న అభివృద్ధి కాదనలేదు. ఒక్కసారి మీరు తమిళనాడు రాష్ట్రంలోకి తొంగి చూడండి. తమిళనాడు రాష్ట్రంలోనే నీటి ఉన్న ప్రాంతాలు సుసంపన్నంగా ఉంటాయి.
నీటి లేని ప్రాంతాలు వెనుకబడి ఉంటాయి. నీళ్లు కారణము. మానవుని ఎదుగుదలకు, అభివృద్ధికి, డెవలప్మెంట్కి. నీకు పరిశ్రమలు కావాలనుకో, పరిశ్రమలు పెట్టాలంటే ఏం కావాలా? వాటర్ కావాలా. ఇండస్ట్రీస్ పెట్టాలన్నా వాటర్ కావాలా. వాటర్ లేకుండా ఇండస్ట్రీస్ పెట్టలేరు ఎక్కడ. కాబట్టి వాటర్కి డెవలప్మెంట్కి చాలా సంబంధం ఉంది. ఈ వాటర్ వాళ్ళకి 1850లో వచ్చింది వాటర్. కాబట్టి మధ్యాంధ్ర ఎక్కువగా డెవలప్ అయింది, సుసంపన్నమైన వర్గమైంది. మొత్తం ఆ డెవలప్మెంట్తో సినిమాల్లోకి వాళ్ళే వచ్చేసినారు. ఆ డెవలప్మెంట్ కలిగిన ప్రాంతమే సినిమాల్లోకి వచ్చింది. ఆ డెవలప్మెంట్ కలిగిన ప్రాంతమే అన్ని మీడియాలు వాళ్ళవే. డెవలప్మెంట్ కలిగిన ఆ ప్రాంతానిదే అన్ని సినిమా స్టూడియోలు వాళ్ళవే. ఆ విధంగా ఒక సుసంపన్నమైన ప్రాంతము మొత్తం సంస్కృతిని అంతా మీద కూడాను పెత్తనం చలాయిస్తుంది. మొత్తం కల్చర్ మీద డామినేట్ చేస్తుంది. కాబట్టి ఆ కల్చరల్ డామినేషన్ ఎదుర్కోవడానికి మేము రాయలసీమ వాళ్ళము మధ్యాంధ్రతో పోరాటం చేయవలసి వచ్చినది. వాళ్ళు మధ్యాంధ్ర వాళ్ళు, అయ్యా మేము ఈ మద్రాసు ప్రెసిడెన్సీలో ఉండాం, మేము పక్కకు వెళ్ళిపోతాం, మేము ప్రత్యేకమైన రాష్ట్రంలోకి వెళ్ళిపోతాము అని వాళ్ళు డిమాండ్ చేసినప్పుడు, ఎవరు? మిడిల్ ఆంధ్ర, మధ్యాంధ్ర, కోస్తా అనుకోండి. కోస్తా అంటే మీ నెల్లూరు కూడా వస్తుంది. శత్రువు కావద్దు నాకు నువ్వు. నెల్లూరు కదా. వెరీ గుడ్ మావాడివి. ఆ విధంగా పెత్తనం అనే సాంస్కృతికమైన పెత్తనానికి దారి తీస్తుంది. ఈ మద్రాసు ప్రెసిడెన్సీ నుంచి మేము బయటకు పోతాము అని ఎవరు? మధ్యాంధ్ర వాళ్ళు కోరిక. ఎవరు? అభివృద్ధి చెందిన వాళ్ళు. ప్రోగ్రెస్ చెందిన ఏరియా ఏమనిందంటే మేము మద్రాసు నుంచి బయటకు వెళ్ళిపోతాము అని. రాయలసీమ వెనుకబడిన ప్రాంతం. రాయలసీమ ఏమనింది? అయ్యా మాకు ప్రోగ్రెస్ లేదు, మేము చాలా వెనుకబడినాము, ఆర్థికంగా దళితులు ఉన్నట్లుగా ఉన్నాం మేము. మొత్తం పేపర్లు మీవే, స్టూడియోలు మీవే, సినిమాలు మీవే, అన్ని మీడియాలు మీవే, అన్నీ మీవే. మేము మీ పక్కన బతకలేము, మేము మీ పక్కన గౌరవంగా బతకలేము. కాబట్టి మేము మీతో కలవడానికి మాకు ఇష్టం లేదు. మేము ఎక్కడ ఉంటామంటే కనుక మేము మద్రాసు ప్రెసిడెన్సీలోనన్నా ఉంటాము, లేకపోతే రాయలసీమ ప్రత్యేకమైన స్టేట్గా విడిపోతాం అని మేము కోరుకున్నాం. ఇక్కడ మిడిల్ ఆంధ్రాకు, రాయలసీమకు ఒక పీచి వచ్చింది. ఆంధ్ర రాష్ట్రాన్ని కోరుకునే వాళ్ళు ఎవరు? మిడిల్ ఆంధ్ర. ఆంధ్ర రాష్ట్రం వద్దు, ప్రత్యేక రాయలసీమ రాష్ట్రం మాకు కావాలని కోరుకునేది ఎవరు? రాయలసీమ వాళ్ళం. ఈ అగాధం నుంచి రాయలసీమ ఉద్యమం పుట్టింది. ఆ రాయలసీమ ఉద్యమము ఇంతకాలము చెప్పగా అయిపోయింది, కానీ ఇప్పుడు మేలుకున్నది. ఇప్పుడు మేలుకోవడానికి ఒక చారిత్రక కారణం ఉంది. రాయలసీమ ఇప్పుడే ఎందుకు నిద్ర నుంచి లేచింది అంటే దానికి ఒక కారణం ఉంది. ఏమిటి అంటే 2014లో తెలంగాణ విడిపోయింది. తెలంగాణ 2014లో తెలంగాణ విడిపోయింది. 2014లో తెలంగాణ విడిపోయిన తర్వాత మా వైపు మేము చూసుకున్నాం. మా వైపు మేము చూసుకుంటే మద్రాసు ప్రెసిడెన్సీలో మేము ఏమి బట్టలు కట్టుకున్నామో ఇప్పటికీ కూడాను మాకు అవే బట్టలు ఉన్నాయి, కొత్త బట్టలు ఏమీ రాలేదు. ఏమిటంటే 2014లో మళ్ళీ అంతరాష్ట్రము తెలంగాణ విడిపోయినప్పుడు ఏం జరిగింది అంటే, చెప్పనా ఇప్పుడు రాష్ట్రం గురించి మళ్ళీ చెప్పనా కొంచెం మళ్ళీ చెప్పేస్తాను. ఇది చెప్పేసి నేను మళ్ళీ రాయలసీమ గురించి నేను మళ్ళీ కొంచెం చెప్తాను. ఇప్పటికి చాలు.
என்னுடைய கேள்வி வந்து ராயலசீமா அப்படிங்கிறத பற்றி, ராயலசீமா ஏன் வந்து தனி மாநிலமாக கோருட்டீங்க அப்படிங்கிறத வந்து நான் கேள்வியாக கேட்டேன். குறிப்பாக எங்களுக்கு தெலுங்கானா ஏன் போச்சுங்கிறத பற்றி தெரியும். பட் ராயலசீமா ஏன் போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படிங்கிறத பற்றி நான் கேட்டேன். அவர் சொல்கிறது வந்து அவருடைய பதில் வந்து ஓரளவுக்கு நான் அவர் பேசுகிறதே அப்படியே சொல்கிறேன், விளக்கமாக இல்லாமல் அப்படியே சொல்கிறேன். இது வந்து ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வி. இதுக்கு வரலாற்றை நாம் தெரிஞ்சுக்கணும். ஆந்திரா அப்படிங்கிறது வந்து முன்னாடி பார்க்கும்பொழுது அது வந்து ஒரு சென்னை மட்ராஸ் மாகாணமாக இருந்தது. அதிலிருந்து முதல் முறையாக மொழிவாரி மாநிலமாக பிரிஞ்சு போனது அப்படிங்கிறது வந்து ஆந்திரா தான். அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதை கோரியவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய ராயலசீமா மக்கள் கிடையாது. அதைக்கு அப்பால் இருக்கக்கூடிய மத்திய ஆந்திராவை சேர்ந்தவர்கள் தான் வந்து தனி மாநிலமாக கோரினார்கள். அதற்கு கோரினத்துக்கு ஒரு காரணம் இருந்தது. மத்திய ஆந்திராவை பொறுத்த மட்டும் மத்திய ஆந்திரா அப்படிங்கிறது தான், அதாவது ஆந்திராங்கிறது வந்து ராயலசீமா, கோஸ்டல், மத்திய ஆந்திரா, அப்புறம் தெலுங்கானா அப்படிங்கிறது. இந்த மத்திய ஆந்திராவில் இருக்கிறவங்கள வந்து நதிப்படுகைகள் இருக்கக்கூடிய இடம், நீர்வரத்து அதிகமாக இருக்கக்கூடிய இடம், நாகரிகம்ங்கிறது வந்தும் வளர்ச்சிங்கிறது வந்தும் அடிப்படையில் வந்து நீர் வரத்து அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தை தான் பெறும். அது தமிழ்நாட்டை நீங்கள் வந்து எட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அது அந்த அளவில் தான் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த நீர் வரத்து அதிகம் இருக்கக்கூடிய மத்திய ஆந்திராவை சேர்ந்தவர்கள் எங்களோடு ஒப்பிடும்பொழுது அவர்கள் எல்லா வகைகளிலும் நல்ல பொருளாதார நிலையில் அவங்க இருந்தாங்க. அதனுடைய காரணமாகத்தான் இன்றளவிலும் மத்திய ஆந்திராவை சேர்ந்த மக்கள் தான் சினிமா உட்பட, மிகவும் பிற்காலத்தில் வந்து சினிமா உட்பட எல்லா துறையிலும் கோலோச்சுபவர்களாக இருக்கிறார்கள். தொழில் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், பாடசாலைகள், அதே போல் சினிமா, அப்புறம் இதழ்கள், அப்போ எல்லாத்துலேயும் இருக்காங்க. அதிலிருந்து தங்களை தற்காத்து கொள்ள வேண்டும், தங்களுடைய நிலைமையை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கானா மக்கள் போராடுகிற போது அவர்களுடைய போராட்டம் 2014 அதில் வந்து இதாச்சு. ஸோ அவர்களோடு போராடும்போது நாங்கள் திரும்பவும் இதை வந்து நாங்கள் வந்து நினைவு கொண்டு வந்து பார்க்கும் பொழுது மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து ராயலசீமா பிரிந்த போது எந்த பொருளாதார நிலைமையில் அந்த ராயலசீமா மக்கள் இருந்தாங்களோ அதே அளவில் இருந்து ரொம்பவும் குறைவான சதவிகிதம் தான் வந்து நாங்கள் வந்து மாறி இருக்கிறோம். அதனால தான் ராயலசீமாவை வந்து ஒன்று நீங்கள் எங்களை வந்து சென்னை மாகாணம் பழையதோட விட்டுருங்க, அப்படி இல்லைன்னா எங்களுக்கு வந்து தனி மாநிலமாக அறிவிங்க அப்படிங்கிற போராட்டத்தை நாங்கள் வந்து இடையில வந்து முன்னெடுத்தோம் அப்படிங்கிறது அவருடைய பதில். இந்த செக்ஷன் இப்படி போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ఓకే, థ్యాంక్ యూ సార్. మీరు రాయలసీమ సంబంధించిన వారు. సో సార్కి రాయలసీమ ఉద్యమంలో పాల్గొన్నారు. మీకు అలాంటి ఇదేమిటి, రాయలసీమ వాటి యొక్క కరువు ప్రదేశం గురించి మీ ఆహ్వానం ఏంటి? రాయలసీమ అన్న చెప్పినట్లు దానికైనా అస్తిత్వం ఉంది, ఎప్పటి నుంచో దానికైనా సాహిత్యం ఉంది, దానికైనా విలువలు ఉన్నాయి. కానీ అది సాహిత్యంగా గుర్తించబడలేదు. శ్రీనాథుడనే ఒక కవి ఉన్నాడు, బ్రాహ్మణ కవి, అన్న చెప్పినట్లు మధ్యాంధ్ర. ఆయన ఒక పద్యమే రాశాడు, ఈ రాయలసీమలో చిరుధాన్యాలు తింటారు, డర్టీ ఫుడ్, మిల్లెట్స్, మిల్లెట్ తినే ఫూల్స్, రాయలసీమ ఫెలోస్ అని శ్రీనాథ కవి సార్వభౌమ. ఆయన బిరుదు కవి సార్వభౌమ. హీ ఈజ్ ఎ womanizer, actually I will say that, yeah, he is a సార్వభౌమ. అన్నీ రాస్తాడు, ఏదో చెత్త చెదారమంతా రాశాడు. ట్రావెలర్. గోవా వెళ్ళాడు ఆ రోజుల్లోనే, సిఫిలిస్ అనే వ్యాధిని ఆంధ్రాకి తీసుకొచ్చాడు. మీకు అందరికి ఆశ్చర్యంగా ఉండొచ్చు అది చెప్తుంటే. ఈయన రాయలసీమ ఫుడ్ని ఎగతాళి చేశాడు. సో మా ఫుడ్ ఎగతాళి చేయబడింది, మా భాష ఎగతాళి చేయబడింది. మెయిన్గా నేను ఆ విషయంలో చాలా కోప్పడ్డాను. దళిత భాష అంటారు, తక్కువ భాష అంటారు, తక్కువ కులాల భాష అంటారు, పార్లమెంటరీ లాంగ్వేజ్ అంటారు. ఇదంతా ఏముంది? సాంస్క్రిట్ కలిపితే వీళ్ళకి చాలా టేస్టీగా ఉంటుంది.
ప్యూర్ తెలుగు నాట్ టేస్ట్ టు దెమ్. వేర్ ఫ్రమ్ యూ? ఏది తెలుగు మేము మాట్లాడితే వందనాలు, శుభాకాంక్షలు, దండాలయ్యా, మా దండాలయ్యా, గో 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 దండాలయ్యా గో. సో లాంగ్వేజ్ విషయంలో మేము వివక్షణ ఎదుర్కొంటున్నాం ఈ రోజు వరకు. అందుకే నేను పట్టి అదే ఏదైతే మీరు తిడుతున్నారో దానిలోనే రాస్తా. నువ్వు చదవకపోతే పోరా. నేను రాయటం నీ కోసం కాదు, నేను నీ పత్రిక సంస్కృత తెలుగులో రాయను. నేను రికార్డ్ చేసుకుంటా. ఇది ఎంతో పద సంపద ఉంది, అదంతా మీకోసం నాశనం చేసుకుంటూ వస్తుంది. అవసరం మాకు లేదు. మా భాష అవమానించబడింది, మా ఫుడ్ అవమానించబడింది, ఎవ్రీథింగ్. మాకు నీళ్లు అన్న చెప్పినట్టు నీళ్లు ఇవ్వబడవు. సినిమా మీడియాలో కూడా వాళ్ళే, అంతా కూడా టోటల్ అంతా అదే అయిపోయింది. సో భాష సరస్వతి అని చెప్తారు. ఎక్కడుంది ఈ సరస్వతి? జాగ్రత్తగా రాయాలి, జాగ్రత్తగా ఏం జాగ్రత్తగా రాసి? నేను అడిగాను, ఎక్కడుంది ఈ సరస్వతి? వేదిక మీదకు వస్తూ ఇలా పెడుతుంది ఒక అమ్మాయి. నేను అలా పెట్టిన వెనక నేను వస్తున్నాను అన్నమాట. సో వేదిక సభా సరస్వతి, సభా సరస్వతికి వందనాలు. ఓ బ్యూటిఫుల్, హీఈస్ ఎ గుడ్ రైటర్. అయ్యంతా ఏమి లేకుండా దండాలయ్యా అని చెప్పాము. మా రాయలసీమ దండాలు. యా, ఐ సేస్ దండాలు. దే సేస్ సభా సరస్వతికి వందనం. సభా సరస్వతి, వేర్ ఇస్ ది సరస్వతి? సో కోపం వచ్చింది ఒకడికి. ఏం మాట్లాడతాడు వాడు? కోపం వస్తే వాడు ఏ లాంగ్వేజ్, ఏ ప్రాంతం ఏదైనా కావచ్చు. మండింది ఒకడికి, కోపం వచ్చింది. ఏం మాట్లాడతాడు వాడు? వాడు బూతులే తిడతాడు. అవునా? ఇందులో బ్రాహ్మణ బూతులు. ఇక్కడ ఒక విషయం చెప్తా మీకు. ఈ దళితులు బూతులు మాట్లాడతారు, దళితులు బూతులు రాస్తారు అని చెప్తారు. బ్రాహ్మణుడు తిట్లు ఎలా ఉంటాయి తెలుసా? నువ్వు ముండమొయ్యా, యు వానా బికమ్ ఏ విడో. చావు కోరుతున్నాడు వాడు. నీ తాడు తెగ, ఎవరు మంగళసూత్ర స్వాన్ ఏమన్నా తెగ తెగిపోవాలి. నీ తాడు తెగ, నువ్వు ముండమొయ్యా, నీ దుంప తెగ, యువర్ రూట్, ఫ్యామిలీ రూట్ ఆల్సో గో టు డై. బ్రాహ్మణికల్ తిట్లు, దట్ ఈస్ అన్పాన్. నీ అమ్మని దెంగ, కోపం వస్తున్నాడు. హే బూతు మాట్లాడుతున్నావు. ఇక్కడ చావును కోరటం లేదు కదా, ఎవడైనా కోపం వస్తే అదే అంటాడు. ఇది నేను రాసినందుకు వీడు దళిత భాష రాస్తున్నాడు, వీడు సరస్వతి అగౌరవం తీసుకొస్తున్నాడు. మాకు మా ఫార్ ఫాదర్స్కి సరస్వతి తెలియదు, ఇప్పటికీ తెలియదు నాకు. హూ ఈస్ దట్ సరస్వతి? ఓకే, ఐ నో ఓన్లీ మై లాంగ్వేజ్. నా తాతలు ఏం మాట్లాడారు, నా తండ్రి ఏం మాట్లాడారు, నా ముత్తాతలు ఏం మాట్లాడారు. ఈ రోజుకి మా తిరుపతి పంటనాడు అంటారు. పంటనాడు, మా బిడ్డని పంటనాడు. తెలుగు వాళ్ళకి ఇది తెలియదు. అరే మాది పంటనాడురా. ఇట్స్ వన్ ఆఫ్ బిట్, నాట్ సపరేట్. తిరుపతిలో ఇది ఒక బిట్. పంటనాడు డైలెక్ట్ లాంగ్వేజ్ మేము మాట్లాడుతున్నాం. తెలుగు వాళ్ళకు తెలియదు. నేను ఒక తమిళ సినిమాలో ఒక డైలాగ్ విని ఆశ్చర్యపోయా. ఇది పంటనాడు పులిరా అంటాడు ఆ తమిళ. మా వాళ్ళకు తెలియదు వాట్ ఈస్ పంటనాడు. సో ఇంత దరిద్రంలో బతుకుతున్నారు మా వాళ్ళు. అందుకే నేను లాంగ్వేజ్లో ఈ 2 పుస్తకాలు రాశాను. నేను రాసింది దళిత భాష అని వాళ్ళు పేర్లు పెడుతున్నారు. అన్పార్లమెంటరీ భాష, దళిత భాష. నేను భారతి, ఎండపల్లి భారతి, ఆమె కూడా రాయలసీమ రైటర్, దళిత రైటర్ లేడీ. ఆమె ఒక కథ రాసింది ఇటీవల. ప్యూబిక్ హెయిర్, లేడీస్ ప్యూబిక్ హెయిర్ ఉంటుంది కదా, అది ఎలా షేవ్ చేసుకోవాలి. ఇప్పుడంటే షేవర్లు వచ్చే ఎవరిని చేసుకోవాలి. ఆ రోజుల్లో కనేటప్పుడు, బిడ్డను కనేటప్పుడు ప్యూబిక్ హెయిర్ ఉండకూడదు. బాగా బూడిద పూసి చేత్తో పీకేవాళ్ళు. ఇది రాయాలి. ఏం రాయాలి? ఆతులు. దిస్ ఈస్ ది వర్డ్, కామన్ వర్డ్. నో, ఆతులు అని రాయకూడదు. మరి ఇంకేం రాయాలి? ఇంగ్లీష్లో ప్యూబిక్ హెయిర్ అని రాయాలా? కుదరదు కదా. సో మీరు ఏం రాయాలో, ఏం రాయకూడదో, ఏం తినాలో, ఏం తినకూడదో, ఏం కట్టాలో, ఏం కట్టకూడదో మీరే చెప్తూ ఉంటే అసలు మీరు ఎవర్రా మీరంతా? సినిమా డైలాగ్ ఉంది, రే ఎవర్రా మీరంతా? కార్తీ ఆ డైలాగ్
నేను కూడా ఎవర్రా మీరు అంతా వచ్చి మాకు చెప్తాను ఫుడ్ తిను ఇది తిను అది ఇట్లా మాట్లాడు ప్లీజ్ గెట్ అవుట్. దిస్ ఈజ్ మై ఇది నా ప్రాంతపు భాష. నీ కోసం ఇంకొకటి కోసం సరస్వతి కోసం నేను వదులుకోను. ప్లీజ్ முன்னாடி கேட்ட கேள்விக்கு தான் இந்த உப கேள்வியும் நான் கேட்டேன். கேள்வி உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். பட் பதிலில் வந்து நிறைய வேறுபாடு இருக்கு. அவர் வந்து அதனுடைய பொருளாதார வளர்ச்சி, பழைய நீர் அடிப்படையிலான வளர்ச்சி அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தாரு. இவருடைய பதிலுங்கிறத வந்து ராயலசீமாவை பொறுத்த வரைக்கும் அந்த மத்திய ஆந்திராவை சேர்ந்த மக்கள் குறிப்பாக வந்து ஒரு பிராமண கவிஞரே கூட எங்களுடைய மொழியை பார்த்து அது வந்து நீஷ பாஷை அப்படின்றதும், எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை பார்த்து இவங்க வந்து தானியம் சாப்பிட்றவங்க, சிறுதானியம் சாப்பிடக்கூடியவங்க அப்படின்னும், இவங்க பேசக்கூடிய மொழிங்கிறது வந்து ஒரு கொச்சையான மொழி அப்படின்னும் தொடர்ந்து ஒரு கவிஞர், அந்த கவிஞருக்கு வந்து பல்வேறு பட்டங்கள், கவிதை சார்ந்த பட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர் வந்து ஒரு மக்கள், ஒரு தனிநபர் மட்டும் இல்லாமல் ஒரு ஒட்டுமொத்த மக்களையும் வந்து சொன்ன வார்த்தைகள் அப்படிங்கிறது வந்து இதுதான். இதன் பொருட்டு தான் நான் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய சமஸ்கிருதமயமான பத்திரிகைகளில் நான் எழுத மாட்டேன்னு சொல்லியும், சமஸ்கிருதமயமான மொழியில் நான் வந்து எழுத மாட்டேன்னும் நான் முடிவு செய்து கொண்டு நான் தொடர்ந்து எங்கள் ராயலசீமாவுடைய வட்டார வழக்கில் தான் எழுதி வருகிறேன். நீங்கள் இதை பார்க்கும்பொழுது ராயலசீமாவினுடைய வட்டார வழக்கில் மட்டும்தான் தெலுங்கினுடைய முக்கியமான சொற்கள் இன்னும் அதனுடைய அர்த்தம் வந்து இழக்காமல் இன்னும் அப்படியே இருக்குது. குறிப்பாக திருப்பதியில் வழங்கக்கூடிய, திருப்பதியை குறிப்பிடக்கூடிய சில வார்த்தைகள் அப்படிங்கிறதும் வந்து அது இன்னும் வந்து எங்களுடைய மொழியில தான் இருக்குது. ஸோ இப்படி பார்க்கும்பொழுது எங்களுடைய மொழியை வந்து குறைத்து மதிப்பிடக்கூடியவர்கள், அவர்களுடைய நடவடிக்கைகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சரஸ்வதி வணக்கம், அங்கே ஒரு மேடைக்கு ஏறி வணக்கம் சொல்லும்போது சபா சரஸ்வதிக்கு, அதாவது சபையில் வீட்டிருக்கக்கூடிய சரஸ்வதிக்கு வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பொதுவாக மேடைக்கு ஏறினேன் அப்படின்னு சொன்னால் வணக்கங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஐயோ இவன் வணக்கம் சொல்லிட்டானே, சபா சரஸ்வதி இவன் அவமதிச்சிட்டான், இவன் பேசுகிற மொழியெல்லாம் வந்து நிஷபாஷியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது என்ன? அந்த சரஸ்வதியை நான் இன்ன வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு சரஸ்வதி இருக்கிறதா எனக்கு தெரியவே தெரியாது. என்னுடைய மொழி சரி, அவங்க வந்து கெட்ட வார்த்தைகள் பேசுவது இல்லையா? பிராமணர்கள், பிராமணமயமான மொழியை பேசுறவர்கள் கெட்ட வார்த்தை பேசுறது இல்லையா? அந்த கெட்ட வார்த்தைகள்லாம் நீங்கள் பேசும்பொழுது அவங்க என்ன பேசுகிறாங்க? அவருடைய வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உன் தாலி அறுக்க இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அதெல்லாம் அன்பார்லிமெண்ட்ரி கிடையாதா? அவங்க திட்டும் பொழுது பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது வந்து புனிதமானதா? ஆக எங்கே இருக்கிறா சரஸ்வதி? அதனால்தான் நான் வந்து தொடக்க காலத்திலிருந்தே நான் 2 புத்தகங்களை வந்து வெளியிட்டிருக்கிறேன். இந்த 2 புத்தகங்களையும் என்னுடைய வழக்கின் மொழியில் மட்டும்தான் எழுதுவேன் என்று நான் உறுதி பூண்டு எழுதி வருகிறேன் அப்படின்றது கொடுப்பது. ఇప్పుడు ఇద్దరు ఒక పాయింట్ చెప్పారు. రెండిటి నుంచి నాకు ఒక ప్రశ్న తోస్తుంది. ఏంటంటే ఇప్పుడు మీరు ఆయన చెప్పేటప్పుడే ఆయన గుర్తిస్తున్నాడు, రాయలసీమ అనేది దళితులే అన్నది ఆయన డైరెక్ట్గా ఆ వాక్యం వాడకపోయినా దళిత ప్రాంతం అని చెప్తున్నాడు. ఇప్పుడు మీరు రాయలసీమ చరిత్ర రాయడానికి ప్రయత్నిస్తున్నారు, కానీ ఆ నవలలో ఒక పాయింట్ వస్తుంది, నేను ప్రారంభించింది ఏమో రాయలసీమ చరిత్ర రాయడానికి, కానీ రాసేటప్పుడు తెలిసింది అది దళిత చరిత్ర అని. సో ఈ నవల రాయాలని ఎలా మీకు తోసింది? అది రాసేటప్పుడు మీరు కనుక్కున్నటి విషయాలు ఏమిటి? దాని గురించి చెప్పండి. సప్తభూమి నవల రాయాలని దాదాపు చాలా ఏళ్ళుగా నాకు అనిపిస్తూ ఉన్నది. ఎందుకు అనిపిస్తూ ఉన్నది అంటే, మన కన్నడలో ఒక నవల వచ్చింది,
నవల పేరు ఏం పేరు? నవలలో గైడ్ 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 అని హిందీ సినిమా మీరు చూస్తుంటారు అనుకుంటా. గైడ్ దేవానంద్ వహీదా రెహమాన్ గైడ్. ఈ గైడ్ సినిమా చూసిన తర్వాత రాయలసీమ వర్షాభావాన్ని కథల్లోనే కాకోకుండా నవలలో కూడా ప్రజెంట్ చేయాలని ఒక ఆలోచన వచ్చింది. ఆ ఆలోచన నాలో 10 ఏండ్లు ఉంది. 10 ఏండ్లుగా నీళ్ల గురించి అని ఒక గొప్ప ఇతిహాసాన్ని రాసే ప్రయత్నంలో సంవత్సరాలు దొలిపోయినా కానీ రాయలేకపోయినా. కానీ 10 సంవత్సరాల తర్వాత దాన్ని మళ్ళీ తెలంగాణ విడిపోయినప్పుడు దాన్ని రాయగలిగిన శక్తి, రాయగలిగిన అవసరం నాకు ఏర్పడింది. మొత్తం అంతా రాయలసీమ రైతులందరూ కూడా రాయలసీమలో ఒక మాకు సీజన్లు ఉన్నాయి. ఇప్పుడు ఎన్ని సీజన్లు ఉన్నాయి మీరు ఎవరైనా చెప్పగలరా? ప్రకృతిలో ఎన్ని సీజన్స్ ఉన్నాయి? 6. ఓకే, 6 సీజన్స్ ఉన్నాయి. కానీ మా రాయలసీమలో 7 సీజన్స్ ఉంటాయి. 7 ఋతువులు ఉంటాయి మా రాయలసీమలో. యు నో ఇట్? మా రాయలసీమలో మాత్రమే 7 ఋతువులు ఉంటాయి. ఆ 7వ ఋతువు పేరు ఏం పేరు అంటే సీజన్ ఆఫ్ డెత్స్. రైతుల యొక్క మరణాలన్నీ కూడాను సెప్టెంబర్ అయిపోతూనే రైతుల మరణాలన్నీ కూడా మొదలవుతాయి. పంటలు పండవు, అప్పులోడు వస్తాడు. అప్పులోడు వచ్చి నీ అప్పులు కడతావా లేకపోతే నీ భార్యను పంపుతావా అని అడుగుతాడు. నీ అప్పులు కడతావా లేకపోతే నీ భార్యను పంపుతావా అని అడుగుతాడు. అక్కడి నుంచి ఉరి వేసుకుంటారు కొందరు, పురుగుల మందు తాగుతారు కొందరు, పెరుగన్నంలో కలుపుకొని పురుగుల మందు తాగుతారు కొందరు, రైలు చక్రాల కింద తలలు పెడతారు కొందరు. ఇది ఒక్కొక్క వారానికి, ఒక్కొక్క దినానికి, 2 దినాలకు అనుకోండి, 2 దినాలకి 6 మరణాలు సంభవిస్తాయి. ఎవ్రీడే 3 మరణాలు ఉంటాయి. ఇటువంటి సీజన్ ఆఫ్ డెత్స్. ఈ చావు ఋతువులో, ఇటువంటి చావు ఋతువు నుంచి బయటపడటానికి, నీళ్లు మాకు కావాలి అని కోరడానికి, ఒక నీళ్ల గురించి ఒక ఇతిహాసాన్ని రాయాలనే దానికి ఒక గైడ్ అనే సినిమా నాకు ఆర్కే నారాయణ గైడ్. యు సీ సార్? ఓకే, ఆర్కే నారాయణ గైడ్లో కొంచెం కథ మీకు తెలుసుంటుంది సినిమా చూస్తే. ఆ క్రమంలో నేను ఆ నవల రాయవలసి వచ్చినది. నీళ్ళ గురించి ఏమైనా కొంచెం చరిత్ర చెప్పడానికి అవకాశం ఇస్తే మళ్ళీ చెప్తా. சாரி, அவர் பேசும்போது நான் ஒரு தகவல் சொல்லியிருக்கணும். அதை வந்து என்னுடைய இன்டர்பிரிட்டேஷனில் விட்டுட்டேன். அவர் வந்து அந்த என்னுடைய மொழி வந்து நீஷ மொழியாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அது அப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவர் சொல்கிறார். எங்களோட சேர்த்து பாரதி அப்படிங்கிற ஒரு பெண் எழுத்தாளர் வந்து கதை எழுதுகிறாங்க. அவங்க எழுதின கதை ஒன்று. பெண் வந்து பிரசவிக்கும் பொழுது யோனியினுடைய மேல்பரப்பில் இருக்கக்கூடிய முடிகள் எல்லாம் வந்து நீக்கணும். அதை பற்றி நான் வந்து அவங்க வந்து கதை எழுதுகிறோம். அப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல அந்த யோனி மேலே இருக்கக்கூடிய முடிகளுக்கு தெலுங்கில் ஒரு வார்த்தை இருக்குது, ஓகேங்களா? அந்த வார்த்தையை வந்து அவங்க பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு பேர் ஆத்துலுன்னு அர்த்தம். தமிழில் டைரக்ட் வார்த்தை இல்லைனாலே பொச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த வார்த்தைக்கு அவங்க பர்டிகுலராக அந்த வார்த்தை அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த பொச்சுங்கிற வார்த்தை, ஆத்துலுங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தாமல் நீங்கள் அதுக்கு பதிலாக இங்கிலீஷில் பயன்படுத்தினா அந்த கதையில் ஒரிஜினாலிட்டி எப்படி வரும் அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஓகேங்களா? அப்புறம் அது கூடுதலாக ஒரு 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 சம்பவம் சொல்கிறாரு, ரொம்ப மோசமான சம்பவம். அந்த சமயங்களில் அந்த மயிரை வந்து எப்படி மழிக்கிறதுங்கிறது வந்து ஒரு கேள்வி. அதுக்கு அவங்க என்ன பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் சாணி இருக்கு இல்லைங்களா, சாணியை கரைச்சி அந்த இடத்துல பூசி ஒரு முடியாக பறிச்சிருக்காங்க, ஒன்று ஒன்றா பிடுங்கியிருக்காங்க. ஸோ அதை தான் அந்த கதை.
கட்டாயமாக இந்த கதையை நம்ம மொழிபெயர்க்கலாம். அது அவரோட கேள்வி. ஸோ 2வது கேள்வி வந்து இப்போ நான் கேள்வி கேட்ட கேள்வி. இப்போ விஜய் வந்து பேசும்போது அவர் நேரடியாக சொல்லாட்டியும் மற்ற மத்திய ஆந்திரா வந்து இவங்களை ஒடுக்கிற அடிப்படையில் பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட வந்து ஒரு தலித் பூமியாகத்தான் தெரியுது. நீங்கள் வந்து ஒரு வரலாற்று நாவல் எழுதுறீங்க. ஆனால் வரலாற்று நாவல் எழுதணும்னு ஆசைப்படும் போது அது தன்னியல்பிலேயே அது ஒரு தலித் மக்களுடைய வரலாறாக மாறிச்சு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் தொடர்ந்து வந்து இந்த இந்த ஐடியாவை வந்து நான் இங்கே ஆர்கே நாராயணன் எழுதின ஒரு புஸ்தகத்தை பார்த்து தான் எனக்கு இந்த ஐடியா வந்தது. குறிப்பாக இது வந்து ராயலசீமாவுடைய நீர் வரலாறு, ஓகேவா, அதை பற்றி நான் எழுதணும் அப்படிங்கிறத வந்து நான் ஆசைப்பட்டேன். ஆனால் தொடர்ந்து என்னால் வந்து சிறுகதைகள் எழுத முடிஞ்சாலும் கூட, குறிப்பாக இந்த கருப்பொருளை வந்து நான் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இதில் எழுதணும்னு ஆசைப்பட்டாலும் கூட என்னால் எழுத முடியல. ஆனால் தெலுங்கானா பிரிவினை வந்ததுக்கு பிற்பாடு அதை எழுதணுங்கிற உத்வேகம் திரும்பவும் பெறப்பட்டு அந்த நாவலை வந்து நான் எழுதி முடித்தேன். இந்த நாவல் அப்படிங்கிறது வந்து அடிப்படையில் வந்து ராயலசீமாவுடைய நீர் வரலாறு தொடர்பானது. இது சார்ந்து உங்களுக்கு வேறு எதுவும் கேள்வி இருந்தால் நான் கட்டாயம் அடுத்த பதில சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. సార్ ఇప్పుడు ఆయన మాట్లాడేటప్పుడు బ్రాహ్మణ కులం గురించి చెప్పారు. మీ నవల కానీ కథలు కానీ ఎక్కువ బ్రాహ్మణటైజేషన్ సంబంధించి చాలా సటైరికల్గా వాళ్ళ గురించి, వాళ్ళ ద్వేషాల గురించి మీరు చాలా మంచిగా రాశారు. దాంట్లో ఇంకో కథ ఆయన సరస్వతి గురించి మాట్లాడారు. మీరు హెచ్ సరస్వతి అని ఒక కథ రాశారు. ఒక మంచి చాలా గ్రేట్ స్టోరీ అది. దాంట్లో మళ్ళీ బ్రాహ్మణులు వస్తున్నారు. బ్రాహ్మణులు నడిపేటువంటి ఒక స్కూల్ అది. ఆ స్కూల్లో హెచ్ సరస్వతి ఆమె వస్తుంది. సో ఆ కథలో మళ్ళీ బ్రాహ్మణుడే ఈ దళిత ఆమెకి సపోర్ట్ చేసినటువంటి ఒక క్యారెక్టర్ వస్తుంది. చాలా మంచి స్టోరీ. మీరు పూర్తిగా బ్రాహ్మణుల గురించి రాశారు, సటైరికల్గా రాశారు. కానీ ఆ కథలో ఒక బ్రాహ్మణుడిని దళిత ఆమెకి సపోర్ట్ చేసేంత ఎందుకు రాశారు? బ్రాహ్మణుల గురించి మీ అభిప్రాయం, క్యాస్ట్ అనేది వాళ్ళ పుట్టుకతో వస్తుందా అనేది నాకు. చరిత్రలో ఇప్పుడు కనిపించినంత హీనంగా వృత్తులు ఎప్పుడూ లేవు. చరిత్రలో వృత్తులు కలిగిన వాళ్ళు ఇక్కడ వృత్తులతో చేసిన వస్తువులని 13, 12, 13, 14, 15 శతాబ్దాలలో మనము రోమ్కి ఎగుమతి చేసినాం. ఇక్కడ నుండి వస్తువులు, ఆ వస్తువులు కూడాను వృత్తి కులాల వారు చేసినవి. పరిశ్రమలు లేవు, అప్పుడు పరిశ్రమలు లేవు, వృత్తులు మాత్రమే ఉన్నాయి. మొట్టమొదటి సైంటిస్ట్ ఎవడో మీకు తెలుసా? ఎవరైనా చెప్పగలరా? సార్, యూ ప్లీజ్ పుట్ దెమ్. சயின்டிஸ்ட் நம்ம ஊரில் முதல் விஞ்ஞானி யாருன்னு கேட்குறாரு. சார், ఎనిబడి సార్, మొట్టమొదటి సైంటిస్ట్ நம் நாட்டினுடைய முதல் விஞ்ஞானி யாருன்னு கேட்கிறார். விஞ்ஞானி, சயின்டிஸ்ட். நெக்ஸ்ட் ஜெகதீஷ் சந்திர போஸ். నెక్స్ట్ వ్యవసాయం కొంచెం దగ్గరకు వచ్చినారు మీరు. కొంచెం దగ్గరకు వచ్చినారు. నెక్స్ట్ అంబేద్కర్ సైంటిస్టా? ఆయన బౌద్ధంలో సైంటిస్టు, దళిత్ ఉమెన్లో సైంటిస్టు. నో సార్ నేను చెప్పునా, మొట్టమొదటి సైంటిస్ట్ ఎవడంటే మనకు ఆటవిక జాతి నుంచి బయటపడి చేసిన మొట్టమొదటి వృత్తి ఏది అంటే వేట. ఆ వేటలో వాడు జింకని వేటాడతాడు. జింకని వేటాడి చర్మంతో సహా తింటాడా? వాడు తినడు. వాడు ఏం చేస్తాడు?
చర్మాన్ని ఒలుస్తాడు. చర్మాన్ని ఒలిచే మాదిగ వాడే మొట్టమొదటి సైంటిస్టు. உடனே பண்ணவா முடிச்சுட்டு பண்ணவா కాబట్టి చర్మాన్ని ఒలిచే మొట్టమొదటి సైంటిస్ట్కి మనమంతా ఒకసారి జేజే కొట్టకపోతే ఎన్ని సంతాప సభలలో ఎవరెవరి కోసమో నిలబడినామే, ఒక్కసారి మనము ఆ మొదటి సైంటిస్టుకు జై కొడదామా? మొట్టమొదటి సైంటిస్టు దళిత సైంటిస్టు, చర్మ నిపుణుడు. చర్మ నిపుణుడే మొట్టమొదటి సైంటిస్టు. చర్మాన్ని ఎట్లా ఒలిచాలా? మొట్టమొదట కడుపు మీద కత్తితో కడుపు మీద ఒక ఘాటు పెడతాడు. కడుపు ఆ పక్క ఈ పక్క కడుపు చర్మాన్ని తీస్తాడు. ఆ చర్మంలోకి చెయ్యి దురుస్తాడు. చెయ్యి దురిచి ముందుకు పోతాడు. ఇట్లా ఇట్లా చర్మం ఒలుచుకుంటూ. నువ్వు నేను చదువుకున్న వాడు చర్మాన్ని ఒలచలేం. చర్మాన్ని ఒలిసాది ఎక్కడో చోట మధ్యలో తెగిపోతుంది. చర్మం తెగకుండా పూర్తిగా ఒక జంతు చర్మాన్ని ఎక్కడ ఘాటు కూడా పడుకోకుండా, కొంచెం చిరిగిపోయినా కూడా పనికిరాదు అది. ఒక ఘాటు కూడా పడుకోకుండా చర్మాన్ని ఒలుస్తాడే వాడు మొట్టమొదటి సైంటిస్టు. వాడికి ఒక్కసారి జేజే కొడదాము. మొట్టమొదటి సైంటిస్టు దళితుడు, వానికి జిందాబాద్ జై జై. మొట్టమొదటి సైంటిస్ట్కి, మొట్టమొదటి సైంటిస్ట్కి, మొట్టమొదటి సైంటిస్ట్కి ஜெய் பீம். என்னோட கேள்வி வந்து இப்போ வந்து அவர் விஜயகுமார் பேசும்போது பிராமணர்கள் பற்றி பேசிட்டாரு. சரஸ்வதி அப்படிங்கிற வார்த்தையும் அவர் பயன்படுத்தினார். சார், நீங்கள் வந்து உங்களுடைய நாவல்கள் சிறுகதைகள் முழுக்க முழுக்க வந்து பிராமணர்களுடைய அயோகத்தனங்களை வந்து சுட்டிக்காட்டி எழுதியிருக்கிறீங்க. அதிலும் குறிப்பாக வந்து சரஸ்வதி அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. நீங்கள் வந்து ஹெச் சரஸ்வதி அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கீங்க. அந்த கதை அப்படிங்கிறது வந்து பள்ளியில் ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு பிராமணர்கள் நடத்தக்கூடிய ஒரு பள்ளியில் இடஒதுக்கீடு வந்து அமுல்படுத்துறதுக்கு பிற்பாடு சென்று சேர்ந்த ஒரு தலித் பற்றின ஒரு கதை அது. ஓகேங்களா? அந்த கதையில் வந்து தொடர்ந்து உங்களுடைய நாவல்கள், பல்வேறு நாவல்கள்லையும் கதைகள்லையும் பிராமணர்களை வந்து அங்கதம் மூலயமாக அவங்களுடைய வந்து விஷயத்தை பார்த்து, இந்த கதையில் வந்து அந்த தலித் பெண்ணுக்கே வந்து ஒரு பிராமணர் வந்து உதவக்கூடியவராக வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது அப்படி எழுதியிருக்காரு. அந்த கதையில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் இருக்குது. அந்த பிராமின்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த சப்போர்ட் பண்ணுற ஒரு பிராமணனை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போல்லாம் வந்து அசைவம் சாப்பிட்றதுக்கு தான் பிராமணர்கள் எல்லாம் வந்து மார்க்சிஸ்டாகவும் நாத்திகர்களாகவும் மாறிட்டு வராங்க அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அந்த கதை ரொம்ப இம்பார்ட்டண்டான கதை. அந்த பெண் வந்து அங்கே சேர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நிறைய குடைச்சல் கொடுக்கணும்னு வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த பிராமணனுடைய தலையீட்டால் வந்து தலித் சங்கம் அதுக்குள்ளே வந்துடும். உடனே அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் என்ன பண்ணுவார், காலங்காத்தால் இந்த தகவல் கேட்ட பின்னாடி ஒரு அம்பேத்கர் ஃபோட்டோ தூக்கிட்டு வாங்கிட்டு போவார். காசு கொடுத்து வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு மாட்டி வச்சுருவார். மாட்டி வச்சுட்டு அவங்க வந்தால் நம்ம வந்து நான் வந்து அம்பேத்கரை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு போய் சொல்லிக்கலாம். இப்படியெல்லாம் இந்த மனுஷன் இந்த மனுஷன் வந்து கதை எழுதியிருக்காரு. ஸோ இதை பற்றி தான் இது வரைக்கும் நான் பேசுனது வந்து என்னோட கேள்வி. அவர் வந்து பதில் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், நம்முடைய மக்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து ரோம் வரைக்கும் வந்து ஏற்றுமதி பண்ணக்கூடியவர்களாகவும் எல்லா வகையிலும் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. முதல் விஞ்ஞானி யார் அப்படின்னு ஒரு கேள்வி அவர் எழுப்புறாரு. நம்ம நிறைய பதில் சொல்லணும். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முதல்ல வந்து மக்கள் வந்து வேட்டையாடினாங்க. அந்த வேட்டையாடின பின்னாடி தோலோட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தோலை உரிச்சாங்க. அந்த தோலை உரித்த அந்த தொழில்நுட்பம் தெரிந்த தலித் தான் விஞ்ஞானி. அந்த தோலை உரிக்கிறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது முழுக்க முழுக்க ஒரு தொழில்நுட்பம் சார்ந்தது. அதை இன்று புத்தகம் படித்த ஒருத்தனால அந்த தொழிலை வந்து செய்ய முடியாது. அப்படி அவன் எப்படி படிக்காதவனா ஆனா, அவனுக்கு எப்படி அறிவில்லைன்னு உன்னால சொல்ல முடியும்? அந்த தோலை உரிக்க அந்த தொழில்நுட்பத்தை வந்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு தலித்துக்கு நாம் வந்து வாழ்க சொல்ல வேண்டும், ஜெய்பீம் சொல்ல வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றேன். నా ప్రశ్న సార్, బ్రాహ్మణుల గురించి క్యారెక్టరైజేషన్స్ ఓకే. అది ఆ కథ గురించి బ్రాహ్మణ వివిధ చోట్ల వాళ్ళ గురించి మీరు మాట్లాడుతున్నారు. సో వాటి గురించి ఏమన్నా బ్రాహ్మణుల గురించి
బ్రాహ్మణులు అనేది ఒకటి, కులము అనే దాన్ని మామూలుగా మనం ఏమంటామంటే నీదే కులము అంటే అడగకూడదు అని అంటారు. ఇన్ రైట్ సెన్స్ అది ఓకే, డోంట్ ఆస్క్ ద క్యాస్ట్. ఇన్ ద రైట్ సెన్స్ ఇట్ ఇస్ ఓకే, బట్ కొన్నిసార్లు అది డేంజర్కి దారి తీస్తుంది. ఎందుకంటే మన ఆర్థిక శాస్త్రం అంతా కూడాను, మన ఆర్థిక శాస్త్రం, భారతదేశానికి ఒక ఆర్థిక శాస్త్రం ఉంది. ఆ ఆర్థిక శాస్త్రం ఏమిటి అంటే చాణక్యుని అర్థశాస్త్రం కాదు, చాణక్యుని అర్థశాస్త్రం కాదు, కౌటిల్యుని అర్థశాస్త్రం కాదు. మన అర్థశాస్త్రం ఏమిటి అంటే గనక కుల సమాజమే ఆర్థిక శాస్త్రము, కుల సమాజమే ఆర్థిక శాస్త్రము, కుల వ్యవస్థే ఆర్థిక శాస్త్రము. అది ఏ విధంగా అంటే ఒక్కొక్క వృత్తి ప్రొఫెషనల్గా నిర్ణయిస్తారు. బ్లడ్ ప్రొఫెషన్ అంటాం కదా, ఆ బ్లడ్ ప్రొఫెషన్లో ఒక్కొక్కరికి అనువంశికంగా వస్తుంది కులం. వాడి నుంచి వీడి 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 నుంచి మాదిగనో మాలనో ఏదోటి వస్తుంది. కానీ ఈ కులాల మధ్య ఎంత ద్రోహం ఉంది, ఎంత కుట్ర ఉంది అర్థం చేసుకుంటే మనకు తెలుస్తుంది. ఒకటిదేమో బ్రాహ్మణ కులం. బ్రాహ్మణ కులానికి వృత్తి ఏమిటి? పౌరోహిత్యం, ప్రీస్ట్లీ అంటే బోధించడం. బ్రాహ్మణునికి బోధించడం అనేది వృత్తి. మాదిగవానికి ఏం వృత్తి? మాదిగవానికి తోలు పనులు చేయడం. తోలుతో వాడు టోపీలు కొడతాడు, బెల్టులు కడతాడు, బ్యాగులు, మన మీద బ్యాగులు, సంచులు కుడతాడు, ఇంకా ఎన్నెన్నో జంతర్ మంతర్లు చేస్తాడు. వాడు నిపుణుడు. ఇప్పుడు బ్రాహ్మణుడికి పౌరోహిత్యంలో మన బ్రాహ్మణ అయ్యవారికి ఇచ్చే బ్రాహ్మణ పౌరోహిత్యంలో వారికి ఎక్కువ ఆదాయం ఉంటుందా? మనం అందరం ఇట్లా అనుకొని దక్షిణ వేసిపోతాం కదా, ఆ దక్షిణ పాపం భగవంతుడు పోదు, అది పోదు. వారి పేరు చెప్పుకొని ఇక్కడ నిడుతూ ఉంటుంది. ఈ దక్షిణలు, ఈ ప్రదక్షిణలు, దక్షిణలు అన్నీ కూడాను బ్రాహ్మణ వ్యవస్థలో ఉంటాయి. పూర్వకాలంలో బ్రాహ్మణుడు ఏమండి వాడు, ఎవడన్నా చచ్చిపోతే నాకు బియ్యం సమర్పయామి, బ్యాళ్ళు సమర్పయామి, నాకు అది సమర్పయామి, ఇది సమర్పయామి, చిట్టే చివరికి గోవు సమర్పయామి, చిట్టే చివరికి సువర్ణం సమర్పయామి. మన లేనివాడు అన్నిటికీ అక్షంతలు వేస్తా అంటాడు, అది అనుకోపోని. కానీ వానికి ఎంత వస్తుంది దీంట్లో ఆదాయము? బ్రాహ్మణుడికి గోవుని బట్టి ప్రాచీన కాలంలో వాడికి గోవుని బట్టి ఇచ్చేవాళ్ళు, సువర్ణం, నిజంగానే సువర్ణం ఇచ్చేవాళ్ళు. ఇన్ని చేసిన వాడికి బ్రాహ్మణుడికి ఎక్కువ సంపాదన ఉంటుందా? తోలు పని చేసే మాదిగ వాడికి ఎక్కువ సంపాదన ఉంటుందా? ఈ వృత్తులు నిర్ణయించిన సమాజం ఏమిటి? ఈ వృత్తుల్ని ఎవడు నిర్ణయించినాడు? அவருடைய பதிலை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இன்னும் புரிஞ்சுக்கணும். இன்னும் வந்து ஆந்திரா, கர்நாடகாவில் வந்து பிராமணர்களுடைய ஆதிக்கம்ங்கிறதும் எல்லா துறைகள்ட்டும், குறிப்பாக நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து சில இப்போ வந்து உங்களால் வந்து ஒரு லிட்ரேச்சர் பர்சன், தமிழ் லிட்ரேச்சர் பர்சனாக வந்து உங்களை வந்து ஒரு பிராமினை உங்களால் பார்க்க முடியாது சமீபமாக. ஆனால் இன்னும் வந்து கர்நாடகாவிலேயாகட்டும், ஆந்திராவிலேயாகட்டும், தெலுங்கானாவிலேயும் முக்கியமான இது லிட்ரேச்சர்லேயே ஆகட்டும், சோசியாலஜி, ஃபோக்லோர் ரிசர்ச் எல்லாத்துக்கும் வந்து அவங்க வந்து முக்கியமான இடங்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய வரலாற்று எழுத்தியலுங்கிறது வந்து வேறு மாதிரியானது. அந்த அடிப்படையில் தான் இவரோட பதில் புரிஞ்சுக்கணும். இப்போ சொல்ல போகிற பதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆக்சுவலி இது நான் கேரக்டரை கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கேன். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மளுடைய சாஸ்திரம் அப்படின்றது இருக்கு இல்லையா, நம்மளுடைய நீதி சாஸ்திரம்ங்கிறது வந்து இருக்குது அப்படிங்கன்னா, அந்த நீதி சாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து முழுக்க வர்ணாசிரத்தை வந்து அடிப்படையாக கொண்டது. அந்த வர்ணாசிரமத்தில் இருக்கக்கூடிய தலையில் பிறந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராமணர்களுடைய தொழில் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து வேதம் சொல்கிறதும், மந்திரம் சொல்கிறதும், பாடம் பொதிக்கிறதாகவும் இருக்குது. ஆனால் மிக முக்கியமான மக்களுக்கு உபகாரம் பண்ணக்கூடிய பல்வேறு தொழில்களை செய்யக்கூடிய மக்கள் எல்லாரும் வந்து அடித்தளத்தில் இருக்காங்க.
அவர்களுடைய இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் தெரிந்த இந்த மக்கள் அவன் வந்து எனக்கு அரிசி சமர்ப்பணம் பண்ணு, தங்கம் சமர்ப்பணம் பண்ண, அது பண்ணு, இது பண்ணுன்னு சொல்கிறான். இவன் அதை எதுவும் புரியாமல் இவன் பாட்டுக்கு அதை செலுத்திட்டு போகிறான். ஆனால் அப்படி செலுத்தக்கூடிய ஒருத்தனுக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்கிறதும் இந்த தொழில்களையெல்லாம் கற்றுக்கிட்டு முறைப்படி எல்லாவற்றிலும் வந்து இருக்கக்கூடிய ஃபுல்லாக இருக்கக்கூடிய இவங்களுக்கு கூடிய வருமானங்கிறதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. இதை தான் நான் வந்து என்னுடைய நூல்களில் வந்து நான் ஆவணப்படுத்துகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். అదే రకంగా కొంచెం బ్రాహ్మణ మాదిగ ఎక్కువ ఆదాయ మార్గం ఎవరిది? వైశ్య వ్యాపారం ఉంటుంది కదా, వైశ్యుడు ఒక చాకల, దోబి, వైశ్యుడు చాకల, ఎవరి ఆదాయం ఎక్కువ? అదేవిధంగా ఒక రెడ్డి, ఒక మంగలి, భూమికి పుట్టిన ఒక వ్యవసాయదారుడైన రెడ్డి, ఒక మంగలి, ఎవరి ఆదాయం ఎక్కువ? ఆ విధంగా ప్రతిదాన్ని మనం కంపేర్ చేసుకుంటే భారతదేశంలో ఉన్న కులం అంతా కూడాను ఉట్టి కులం కాదు, అది భారతీయ ఆర్థిక శాస్త్రము అని అంబేద్కర్ నిర్ణయించినాడు దాన్ని. இந்த வர்ணாசிரமம்ங்கிறது வந்து அடிப்படையில் வந்து பொருளாதார இதுதான். ஒரு பிராமணரையும் ஒரு பறையரையும் எடுத்துக்கோங்க. அவர்களுடைய பொருளாதார நிலைமை என்ன, வருமானம் என்ன, இவர்களுடைய வருமானம் என்ன. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு வைசியரையும் ஒரு பல்லரையும் நீங்கள் எடுத்துக்கும் போது அவர்களுடைய வருமானத்தினுடைய நிலைமை என்ன, அதற்கடுத்து இருக்கிறவங்களையும் ஒரு அருந்ததியரையும் எடுத்துக்கும் அவருடைய ஒரு வருமானம் இல்லை அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த சாஸ்திரம் வர்ணாசிரமம் அப்படிங்கிறது வந்து அடிப்படையில் வந்து அவர்களுடைய பொருளாதார ஆதிக்கம் மட்டும்தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ ஆக்சுவலி అందుకే అగ్రకులాలలో బీదలు తక్కువ, అగ్రకులాలలో ఆదాయ మార్గాలు ఎక్కువ ఉంటాయి. అగ్రకులాలలో బీదలు తక్కువ, కింది కులాలలో బీదలు ఎక్కువ. క్రింది కులాలలో బీదలు ఎక్కువ, బీదలు పేదలు. ஓகே. ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள்ங்கிறது வந்து முழுக்க ఇదే గణాంక వివరాల రీత్యా రుజువు కాబడినది. அவங்க வந்து பொருளாதார அடிப்படையில் வந்து ஒடுக்கப்பட்டவங்களா இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் இடையில ஒரு ராயலசீமா பற்றி ஒரு தகவல் சொன்னார். குறிப்பாக நம்மளுடைய பருவம் அப்படிங்கிறது வந்து 6 பருவமாக இருக்கும். ஆனால் ராயலசீமாவை பொறுத்த வரைக்கும் 7 பருவமாக இருக்கும். அந்த 7வது பருவம் அப்படிங்கிறது வந்து இறப்பு பருவம். ஒவ்வொரு முறையும் வறட்சியால் வந்து பாதிக்கப்படும் போது இந்த மக்கள் வந்து வட்டி வந்து முழுமையாக கொடுக்க முடியாமல் அவருடைய ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் வந்து இது பண்ணி அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளுகிற பருவம் அப்படிங்கிறது வந்து முழுக்க ராயலசீமாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி எனக்கு தொடர்ந்து வந்து பின்னாடி வந்து ஓலை வந்துகிட்டே இருக்குது. நான் இன்னும் ஒரு கேள்வியோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலி இந்த செக்ஷன் வந்து இன்டர்பிரிட்டேஷனோட சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் லென்த்தியாக போகுது. பட் இருந்தாலும் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டுட்டு நான் உங்களுக்கு வழிவிட்டுறேன். సార్ మీరు తెలుగు తీసుకుంటే ఇక ట్రాన్స్జెండర్ అనేటికి ఒక ఈక్వలెంట్ వాళ్ళని ఒక జెంటల్గా పొలిటికల్లీ కరెక్ట్నెస్గా చెప్పాలంటే దానికి ఒక పదం లేదు. కానీ మీరు మొట్టమొదటి తెలుగు ట్రాన్స్జెండర్ నవల రాశారు. అలాగనే మీరు మొట్టమొదటి తెలుగు గే నవల రాశారు. ఇప్పుడు మీరు గే నవల రాసేటప్పుడు మీరు తీసుకుంటే గేలోనే ఒక సప్రెషన్ ఉంటుంది, అన్నిట్లో ఒక కేటగిరీ సప్రెషన్స్ ఉంటుంది. సో అప్పుడు గేలనే సప్రెషన్ ఉన్నటువంటి ఒక బాటమ్ గురించి, ట్రాన్స్జెండర్ గురించి మీరు నవల రాశారు. ఆ నవల తెలుగులో సరిగా అర్థం చేసుకోలేదు. మీరు ట్రాన్స్జెండర్ గురించే మీరు మాట్లాడతారన్నటువంటి వివాదాలు కూడా జరిగాయి. సో ఈ నవల రాయాలని మీకు ఎలా ధైర్యం కలిగింది? ఫస్ట్ ఈ రిసెప్షన్ మీకు ఎలా వచ్చింది? ఆ నవల మా ఊరిలోనే, మా వీధిలోనే నా బాల్య స్నేహితుడు వాడు. నా బాల్య స్నేహితుడు ఎవరితో కలిసేవాడు కాదు. మొదటి నుంచి అమ్మాయిలతో ఆడుతూ తిరిగేవాడు. వాడు అలా ఉండేవాడు. వాడిని పట్టుకొని ఊర్లో అందరూ గేలి చేసేవాళ్ళు, బాగా గేలి చేస్తూ ఉండేవాళ్ళు. ఒక 20 ఏళ్ళు ఏమో వచ్చిన తర్వాత వాడు సూసైడ్ చేసుకున్నాడు. తనలాగా తను బతకలేకపోతున్నాడు. బతకనివ్వటం లేదు ఈ సమాజం. వాడు ఏం చేయాలి? పల్లె వాతావరణం, చదువు లేదు, ఏమి లేదు. ఆ రోజుల్లో అంతా మనుషులు మూర్ఖులు, ఇంట్లో తిట్టడం, ఏందిరా నీ నడకేంటి, నీ మాట ఏమిటి, నీ తత్వం, బయట నవ్వులు, గేలి, ఎగతాళి, ఇదే వాడు అనుభవించింది ఇదే.
నా బాల్య స్నేహితుడు, మా వీధిలో కలిసి మేము ఆడుకున్నాం, అంతా చేసాం. వాడికి బ్రతికే అవకాశం లేకుండా పోయింది. అదే సమయంలో ఎవడైనా చెప్పాడా, ఈ సో కాల్డ్ రచయితలు ఉన్నారు కదా, రైటర్స్, 70 or 80 years గ్రేట్ రైటర్స్ వీళ్ళందరూ ఉన్నారు కదా, ఒక్కడు కూడా చెప్పలా, ఒక్కడు కూడా రాయలే. ఎందుకు రాయలేదు? మేబీ సరస్వతి సేస్ టు దెమ్, డోంట్ రైట్ అబౌట్ దట్ ఫెలో. సో ఐ డోంట్ నో సరస్వతి, దట్స్ వై నేను రాసేసా. రాసిందా, హే వీడు ఏంట్రా ఇలా రాశాడు, ఈడ ఎవడు రాయుడు, ఇది వాస్తవం రా, ఇది లైఫ్ రా. నా ఫ్రెండ్ వాడు చెప్పుకోలేడు, వాడి గురించి ఇక నేను మీకు ఏం రావాలి? అందమైన కవితలు రాసి, ఆ కవితలకే మంచి ఫేమస్, పిట్టలు ఎగురుతున్నాయి, సూర్యుడు వచ్చాడు, ఐ లవ్ యూ, ఇవన్నీ రాసుకొని బుక్ తెచ్చి పెట్టి అద్భుతంగా రాశాడు వాడు. ఈ గ్రేట్, ఇది ఈ కాలానికి అవసరమైన రచన, ఈ కాలానికి అవసరమైన రచన. ఈ కాలానికైనా ఏ కాలకైనా మనుషుల బతుకుల గురించి కదా చెప్పాలి, ఎవడు చెప్పలా. మనుషుల బతుకుల గురించి ఎవడు చెప్పట్లా. సో అందుకని నేను ఆ నవల రాయాల్సి వచ్చింది. వాళ్ళు అన్నారు ఇది ఫస్ట్ గే నవల, నాకు తెలియదు. సో తర్వాత నేను ఆలోచిస్తే తెలిసింది, ఓహో దీని గురించి రాయి ఎవడు సో ఎవడైతే ఎలా ధైర్యం చేశారన్నారు కదా, ఎవడైతే ధైర్యం చేయడో దానికోసం నేను రాస్తా, ధైర్యంగా రాస్తా. ఎవడు రాయడానికి ధైర్యం చేయడో ఆ సబ్జెక్ట్ రాస్తా. నా నెక్స్ట్ బుక్ చెప్పనా, మా ఊరు అమ్మాయి, ప్రాస్టిట్యూట్ అమ్మాయి గురించి రాస్తున్నా. ఎందుకు రాయకూడదు వాళ్ళ గురించి? వాళ్ళు కూడా మన సమాజంలో మనుషులే కదా. దళితుల భాష కరెక్ట్ కాదు, దళితుల ఫుడ్ కరెక్ట్ కాదు, దళితులే కరెక్ట్ కాదు, ఏమీ కరెక్ట్ కాదు. ఓహో ఈ సరస్వతి అనే చట్టం ఉంది కదా, ఆ ఫ్రేమ్ వర్క్, దాంట్లో ఏదేది లేదో ఇదంతా ఐ విల్ యాడ్, ప్లీజ్ బేర్ ఇట్. దిస్ ఆల్సో లాంగ్వేజ్, దిస్ ఆల్సో లిటరేచర్. ఓకే, మీరు ఏది రాయకుండా తొక్కి పెట్టారో, వీడి బాధ చూడండి రా, వాడిని పట్టుకుని ఏడ్పించి చంపారు కదా మీరు. సో వ్యభిచారంతో ఇంటిని పోషించిన స్త్రీలు ఉన్నారు, వ్యభిచారంతో ఇంటిని పోషించిన. మా మండలంలో ఒక ఊరు, చిన్న పల్లెటూరు, ఇంటికి ఒక ఆడది వ్యభిచరించి హైవేలో అన్నల్ని, తమ్ముళ్ళని, అక్క చెల్లెల్ని, ముసలి అమ్మానాల్ని సాకారు. వాళ్ళకి ఎప్పుడైనా కోపం వస్తే ఏం తిడతారు తెలుసా, నేను పడుకొని సంపాదించి పెడితే ఇంత టోళ్ళు అయ్యారా మీరు అంటది. ఇంకేమంటది అంతకు మించి? ఎవరైనా చేస్తారా ఇట్లా? ఇవన్నీ రాలే సాహిత్యంలోకి, ఇవన్నీ రాలా. మధ్య తరగతి లైఫ్ ఏం చెబుతున్నాడో వాడికే తెలియదు దీనికి. సో ఏది లేదో దాన్ని యాడ్ చేయడం, అదే నా ప్రత్యామ్నాయ సాహిత్యం. ఒక చిన్న పాట గురించి చెప్తా. ఆల్టర్నేటివ్ లిటరేచర్. మీరు ఏది చెప్పలేదో అది చెప్పడమే నా పని. మీరు ఏది తొక్కి పెట్టారో అది చెప్పడం. ఒక పాట గురించి చెప్తా. మా మాలవాడలో ఒక పాట ఉండేది చిన్నప్పుడు, అక్కెమ్మ పదం దాని పేరు. మాకు చదువు లేదు కదా వాళ్ళకి, మా అమ్మలకి పెద్దవాళ్ళకి అంతా. దాని పేరు అక్కెమ్మ పదం. భర్త అనుమానిస్తాడు భార్యని, బాబు వింటున్నావు కదా, భర్త భార్యని అనుమానిస్తాడు, శీల పరీక్ష పెడతాడు. శీల పరీక్ష పెట్టినప్పుడు ఏం చేయాలి తెలుసా ఆవిడ? ఊరి అందరి మధ్య కొలిమిలో ఎర్రగా కాల్చిన గడ్డపారని చేత్తో ఎత్తి పట్టుకోవాలి. ఆమె పతివ్రత అయితే కాలకూడదు, పతివ్రత కాకపోతే కాలుతుంది. అన్నలకి లెటర్ రాస్తుంది, రండి ఇలా అడుగుతున్నాడు వీడని. ఊరందరి మధ్య కొలిమి వెలిగించి గడ్డపార పట్టుకొని అలా అందరి ముందు పైకి ఎత్తుతుంది ఆవిడ. కాలదు ఆమెకి. షీఈస్ పతివ్రత అందరూ అప్రోచ్ చేస్తారన్నమాట. వాళ్ళ అన్న ఏమంటాడు తెలుసా? ఆమె అన్న నక్సలైట్స్ కదా, ఆమె సొంత అన్న, తోడబుట్టిన అన్న ఏమంటాడు తెలుసా? వచ్చే వాడితో నీ కాపురం వద్దు, బండెక్కు వెళ్ళిపోదాం మన ఇంటికి అంటాడు వాళ్ళ అన్న. ఎప్పుడు వస్తావే ఇంటికి అంటాడు. నేను రాను, రాతి మీద మొలకలు మొలిచినప్పుడు నీతో ఇంటికి వస్తా పోబే అనేసి ఆవిడ వెళ్ళిపోతుంది. మనకు సాహిత్యం ఏం నేర్పించింది? ఆడదానికి శీలం ముఖ్యం, పతివ్రత, శీలం, ఇవన్నీ నేర్పించింది సాహిత్యం మనకు. అవునా? మాలవాడలో సాహిత్యం ఏం చెప్పింది? అనుమానించిన మొగుడు వదిలేసి వెళ్ళిపో అని చెప్పింది.
ఎవడు నేను అనుమానించాడు వాడు నీకు మొగుడుగా ఉండడానికి అర్హత వాడిని కాలుతో తన్ని వెళ్ళిపో అని చెప్పింది. ఈ పాట సాహిత్యంలోకి రాలా. పతివ్రత కథలు ఇవన్నీ సరస్వతి ఇచ్చిన జ్ఞానంతో పతివ్రత కథలు రాశారు. కానీ ఇక్కడ మాలవాడలో ఈడు అనుమాన మొగుడు వీడి దగ్గర ఉండకు వెళ్ళిపో అని చెప్పి వాళ్ళ అన్నోళ్ళు తీసుకెళ్ళిపోయారు. ఇది నేను రాస్తుంది ప్రత్యామ్నాయం. మీరు ఏదైతే అందుకే గే కథలు రాసినా, ప్రాస్టిట్యూట్ గురించి రాసినా, రేపు ఏది రాసినా మీ ఫ్రేమ్లో ఏది లేదో అది பலவந்தங்க அட்டிச்சப்படுத்தும். தேங்க்யூ. என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது வந்து இவர் வந்து குயர் மக்களில் வந்து முதல் திருநங்கைகள் குறித்த ஒரு நாவல் வந்து இவர் எழுதியிருக்கிறார். அதே மாதிரி விஜயகுமார் எழுதும்போது முதல் கே நாவல் எழுதினார். அந்த கே நாவல் நான் என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொன்னால், தெலுங்கில் ஒரு இப்போ திருநங்கை அப்படிங்கிற ஒரு மாற்று வார்த்தை இருக்கு இல்லையா, மாற்றுப்பாலினத்தவர்கள் இருக்குது, திருநங்கைகள் இருக்குது, திருநங்கைகள் இருக்குது, கொஞ்சம் கௌரவமாக அவர்களை அழைப்பதற்கான சில வார்த்தைகள் இருக்குது. அந்த மாதிரி வார்த்தை கல்ச்சர், நாமி கல்ச்சர் கூட இல்லாத ஒரு தெலுங்கில் எடுப்பிலே ஒரு நாவல் எழுதுறீங்க. அந்த நாவல் கேலையும் ஒடுக்கப்படக்கூடிய பாட்டம்ஸ் அப்புறம் கிராஸ் ட்ரெஸ் பண்ணுறவங்கள பற்றி நீங்கள் வந்து எழுதுறீங்க. அது எப்படி எழுதுறீங்கன்னு நான் கேட்டேன். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அது என்னுடைய பால்ய சிநேகனுடைய ஒரு கதை தான், ஆனால் அவன் தன்னுடைய 20 வயசில் தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஆனால் அந்த நாவலில் வந்து தற்கொலை எதுவும் நடக்காது. அவன் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். அதை பற்றி நான் வந்து ஒரு நாவல் எழுதுகிறேன். அந்த நாவல் முதல் கே நாவல்னு எனக்கு ஆக்சுவலி தெரியாது. ஆனால் அது ஏன் என்னால் எழுத முடிஞ்சது அப்படின்னு சொன்னால், இத்தனை வருஷங்களாக 70 வயசு உள்ள, 80 வயசு உள்ள, 90 வயசு உள்ள தெலுங்குனுடைய மிக மூத்த எழுத்தாளர்னால நான் சொல்லிக்கிறேன். ஆனால் அவன் ஏன் இந்த வாழ்க்கையை எழுதலை அப்படின்னா, இருக்கலாம், ஒருவேளை சரஸ்வதி பிரச்சனையாக இருக்கலாம், சரஸ்வதி வந்து அவங்கள எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் எனக்கும் சரஸ்வதிக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிறதுனால நான் வந்து என்னுடைய நண்பனை பற்றி எழுதினேன். அது என்னால் எழுத முடிஞ்சது. அப்புறம் சொல்லிட்டு அவர் தன்னுடைய எழுத்தினுடைய ஒரு தாத்பரியம் சொல்கிறார். நீ எதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு சட்டகத்துக்குள்ளே வச்சு இதை தான் எழுதுறேன்னு நீ சொல்கிறையோ, அதை எதையுமே எழுதாமல் என்னுடைய மக்கள், என் கூட இருக்கிறவனை பற்றி தான் நான் எழுதுவேன். என்னுடைய அடுத்த நாவல் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பாலியல் தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி தான் நான் எழுத போகிறேன். எங்களில் ஒரு வழக்கம் இருக்குது, எத்தனையோ பெண்கள் பாலியல் தொழிலை செய்து குடும்பங்களை வளர்த்த கதையெல்லாம் எங்கள் ஊரில் சர்வசாதாரணமாக நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் திட்டும்போது நான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் எவன் கூடயே படுத்து நான் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனேன், நீ என்னை இப்படி பண்ணுறியே அப்படின்னு தான் கேட்பாங்க. அது வசவு கிடையாது, அது ஒரு வாழ்க்கை. இதையெல்லாம் நான் எழுதுறேன். நீ இதை எழுதின பின்னாடி என்னை வந்து நீ வந்து நான் கெட்ட வார்த்தை போட்டு எழுதுறேன், நீ வந்து அன்பார்லிமெண்ட்ரி எழுதுறேன், நீ எப்படி சொல்வ? நீ வாழ்க்கையை இது வரைக்கும் எழுதலை, ஆனால் நான் எழுதுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கு ஒரு உதாரணத்தை வந்து அவர் சொல்கிறாரு. அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஒரு தலித் பாடல் பற்றி அவர் சொல்கிறாரு. அந்த பாடலில் கிட்டத்தட்ட அது ராமாயணத்துக்கு ஒத்து போகிற ஒரு கதை அம்சம்தான். பெண்கள், ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து சந்தேகப்படுத்திட்டா, அதை வந்து நீ பத்னியா இல்லையா நிரூபிக்கிறதுக்கு வந்து கடப்பாறை வந்து கொதிக்கக்கூடிய ஒரு கடப்பாறை, கொதிச்ச கடப்பாறையை வந்து கையால் பிடிக்கணும். அந்த கையால் பிடிக்கும் பொழுது உனக்கு காயம் படலை அப்படின்னு சொன்னால் நீ பத்தினி, காயம் பட்டால் நீ வந்து பத்தினி கிடையாது அப்படின்னு. உடனே வந்து இவங்க அண்ணன் வரான், சொல்லிட்டு இவ பிடிச்சி காமிக்கிறா, காயம் படலை, இவ பத்தினி தான். ஆனால் அவன் அண்ணன் சொல்கிறான், உன் புருஷனோட நீ வாழாதான் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரஸ்வதி கடாட்சம் பெற்ற ஒரு கற்பு சார்ந்த ஒரு கதையில் தன்னை நிரூபிச்சுட்டு அவன் திரும்ப அவன் கூடயே வாழ போகிறான். ஆனால் ஒரு தலித் கதையில் உன்னை சந்தேகப்பட்டவனோட நீ வாழ எந்த தேவையும் கிடையாதுன்னு அவங்க அண்ணா வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். బ్రాహ్మణుడు స్త్రీకి విధించిన సాహిత్య చట్టాలు దళితులు ఎప్పుడు విధించల. దళిత స్త్రీని వాళ్ళు నీకు అలాంటి బతుకు నీకు వద్దు వచ్చేయమన్నారు. ఇది సాహిత్యం కాలేదు, అది సాహిత్యం అయింది. దీనిని ఇప్పటికైనా నాలుగు తెలిసిన వాడు బద్దలు కొట్టకపోతే ఇక నేను రాయటం ఎందుకు, సోకాల్డ్ రచయితను అయిపోతా. కాబట్టి అది కంపల్సరీగా వాళ్ళు ఏది చెప్పలేదో అదే మనం చెప్పాలి. பிராமணர்கள் விதித்த எந்த சட்டத்திட்டங்களையும் தலித்துக்கள் தங்களுடைய பெண்களுக்கு விதிக்கவில்லை அப்படின்னு அவர் சொல்றார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். பிராச்சீனம், இது பழைய கால சரித்திரம் குறித்து அவர் சொல்றார். இதை சார்ந்து கூட இவர் எழுதின கதை எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருது. அதே சாவுக்கூடு கதையில் வந்து அந்த பெத்தப்பாவுடைய 2வது மகனுடைய மனைவி வந்து இன்னொருத்தரோட போயிருப்பாங்க, ஓடி போயிட்டுருப்பாங்க. அது அவர் எழுதுறார்.
அதை வந்து எழுதுறாரு, ஓடி போயிட்டாங்க. ஆனால் அவளை சொல்லி ஒன்றும் என்ன தப்பும் கிடையாது. அவளுக்கு வயிற்று வலி ரொம்ப நாளா. இவனை போய் எனக்கு மருத்துவம் பார்க்கணும் சொல்லிட்டே இருந்தான். இவன் இன்னுமே கண்டுக்கல. அவன் என்ன சொன்னானோ, உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன், உன் நோயை குணப்படுத்தும்னு சொல்லியிருப்பான். அவள் போயிருப்பா. அவன் மேலே என்ன தப்பு? அவர் சொல்கிறாரு, இவர் கதை ஆல்ரெடி எழுதி வச்சிருக்காரு. ஸோ இந்த அளவில் வந்து இந்த செக்ஷன் வந்து முடிக்க சொல்லி பசங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா இவங்கள பற்றி மட்டுமே நான் தனியாக வேறு ஏதாவது ஒரு 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 நாளில் நான் பேசுகிறேன். நம்மளுடைய அழைப்பை ஏற்று అவ்வளோ దూరం అங்கருந்து வந்த ఇవங்க 2 పేరుకు என்னுடைய నன்றి. సార్ మా ఆహ్వాన్ని మన్నించి అక్కడి నుంచి ఇంత శ్రమతో మీరు ఇక్కడ వచ్చినందుకు మేము చాలా కృషి పడుతున్నాం. ఇక్కడ మీరు తెలియచేసినటువంటి విషయాలు నాకు చాలా తృప్తి. మీకు తప్పకుండా ఈ ఈవెంట్ నాకు మంచి అవగాహన కల్పించినటువంటి ఒక ఈవెంట్. ఈ విధంగా చెప్పడానికి ఆంధ్రాలో అవకాశం లేదు, మీ తమిళులు కల్పించారు మాకు. ఈ విధంగా చెప్తే తన్ని తోసేస్తారు. ఏయ్ దిగరాదు ముందు మాకు ఇది లేదు. కనీసం చెప్పడానికి మీ తమిళ నేలైనా మిగిలింది. థ్యాంక్ యూ. తోటి ద్రవిడ సోదరులకందరికీ కూడాను నా ద్రవిడ దండాలు.